உங்களோட முழுமையான பேர்? என்ன முழுமையான பேர் அங்கப்பன் மதுரை வீரன். சொந்த இடம்? சாமிமலை மஸ்கெலியா. குடும்ப பின்னணி, உங்களோட குடும்பத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். குடும்ப பின்னணி, நாம் வந்து ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்ததான். நம்ம அப்பா அம்மாலாம் வந்து ரொம்ப எஸ்டேட் ஒர்க்கர்ஸ், டீ எஸ்டேட்டில், தேயிலை தோட்டங்களில் அப்படி இருந்து சாமிமலையில் ஒரு ரொம்ப பின்தங்கிய பகுதி. அங்கே தான் நாங்கள் பிறந்து அப்படியே வந்து நாங்கள் ஹட்டனில் நான் படித்தேன். உங்களோட மனைவி பிள்ளைகளை பற்றி சொல்லுங்கள். ஹட்டனில் படித்த காலத்தில் அப்படியே வந்துட்டு ஒரு ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு வந்து குடும்பம் வந்து எனக்கு சரியான முறையில் படிப்புக்கு பணம் இல்லாத கஷ்டத்தில் நிப்பாட்டிட்டாங்க. அது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அதனால் நான் ஸ்கூல்லாம் நிப்பாட்டிட்டு எல்லாம் முடிச்சுட்டு இது ஏதாவது சொந்த தொழில் பார்க்கணும் அப்படிங்கிற முயற்சியில் திருமணம், மனைவி, பிள்ளைகள் எத்தனை பேர், எத்தனை பிள்ளைகள், எத்தனை? கொழும்புக்கு வந்து அது ரொம்ப காலத்துக்கு பிறகு தான், எனக்கு 27 28 வயசு வரும்போது நான் மேரி பண்ணேன். எனக்கு வந்து 3 குழந்தைகள் இருக்காங்க. ஒரு பாயும் 2 கேர்ள்ஸும் இருக்காங்க. உங்களை டாக் வித் தனா நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆளுமைகளின் அனுபவங்கள் அப்படின்றது இந்த நிகழ்ச்சியின் துணிப்பொருள். அது இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் வந்து சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட வெற்றியின் ரகசியங்களை தெரிந்து கொள்றதுக்கான ஒரு நிகழ்ச்சி. வாழ்க்கை அனுபவங்கள் வெற்றியின் ரகசியங்களை சொல்லித்தரும். நிறைய ஆளுமைகளோடு நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். பல ஆளுமைகளை இந்த நிகழ்ச்சியில் பார்த்துருப்பீங்க. அப்படியான ஒரு ஆளுமை தான் இந்த வார நிகழ்ச்சிக்கும் அழைத்து வந்திருக்கிறோம், திரு மதுரை வீரன் அவர்கள். நாங்கள் உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை பேசுகிறதுக்காக வந்திருக்கிறோம். இப்போ நீங்கள் சொல்லுங்கண்ணே, முதல்ல பேசிகிட்டு இருந்தேன் தானே, உங்களோட சிறு வயது ஞாபகம், அப்போ உங்களோட மெமரிஸ் எந்த காலத்தில் தான் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு? இப்போ எங்கே இருந்தீங்க, அந்த சூழ்நிலை அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். எங்கே? ஏன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஏழ்மையில் வளர்ந்ததுனால எல்லாமே நனவில் தான் இருக்குது. நனவில் இருக்குது. நனவில் தான் இருக்குது. சாதாரண எத்தனை வயசுல இருந்து உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குது? சாதாரணமாக கிட்டத்தட்ட ஒரு 8-9 வயசு வந்து. ஏன்னா குடும்ப நிலைமை நம்மள நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். குடும்பத்தில் ரொம்ப சிரமப்படுறாங்க, குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது, அம்மா அப்பா ரொம்ப சிரமப்படுறாங்க, 2 நேரம் தான் சாப்பிடக்கூடிய சூழ்நிலை. அப்போ இதெல்லாம் நினைக்கும் போது நமக்கு அந்த குடும்ப சூழ்நிலை என்னன்னு தெரியுது. 8 வயசு ஞாபகம். ஆமாம். எங்கே இருந்தீங்க ஐயா அப்போ? அந்த நேரம் மஸ்கெலியில் இருந்தோம். மஸ்கெலியில் ஒரு எஸ்டேட்டில் அம்மா அப்பா வேலை செய்யிட்டு இருந்தாங்க. அந்த எஸ்டேட்டில் இருக்கும்போது எனக்கு தெரியுது. அப்போ எனக்கு ஸ்கூலுக்கு கூட பஸ்ஸுக்கு ஹட்டன் போயிட்டு வர்றதுக்கு எனக்கு 13 ரூபா 50. அது கூட அவங்க காசு கொடுக்க முடியாமல் ரொம்ப சிரமத்தில் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு மெல்ல மெல்ல எனக்கு தெரியுது குடும்ப கஷ்டம் என்னான்னு சொல்லி. சாமிமலை ஹட்டன்ல என்ன இது மஸ்கெலியா சாமிமலை ஹட்டன் தான் நான் போயிட்டு வரணும். ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும். எந்த ஸ்கூல் படிச்சிங்க அந்த நேரம்? ஹைலண்ட்ஸ் காலேஜ். ஹைலண்ட்ஸ் காலேஜ். ஹைலண்ட்ஸ் ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும். அதுக்கு ஒரு மாதத்துக்கு சீசன் டிக்கெட் மாணவர்களுக்கு, அது 13 ரூபா 50. அப்போ அது போயிட்டு வர்றதுக்கே காசு இல்லாத அளவுக்கு வீட்டில் சிரமம் தெரியும். அப்போ அந்த சூழ்நிலையில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் குடும்பம் சிரமமாக இருக்குன்னு சொல்லி. அது ரொம்ப கஷ்டமான காலம் எனக்கு நல்ல நினைவு இருக்குது. என்ன வருஷத்துக்கு தீபாவளி மட்டும் தான் ஷர்ட் எடுப்பாங்க. இப்போ நீங்கள் நினச்சா நம்ம போய் ஷர்ட் வாங்கிட்டு வர்றோம். ஆனால் அந்த காலம் அப்படிலாம் முடியாது. தீபாவளிக்கு ஒரு ஷர்ட்டு, ஒரு ஷார்ட்ஸ் கிடைக்கும், அவ்வளோதான். ஏன்னா அவ்வளோதான் முடியும். அந்த மாதிரியான சூழ்நிலை தான் வளர்ந்தோம். நீங்கள் அந்த சூழ்நிலையில் இருக்கையில் உங்களோட ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும் தானே? இப்போ நாங்கள் சின்ன வயசால் இருக்க எங்களுக்கு அங்கே போகணும், இங்கே வாங்கணும், இது வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்புகள் இருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குது உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீம் இருந்துச்சுன்னு சொல்லி? ஆமாம், அப்படி இருந்து வரக்குள்ளே நான் யோசித்தேன், நம்ம எப்படியே போனால் எப்படி நம்ம நிலைமை எப்படி இருக்குது. அந்த 8 வயசில் இருக்கு, 8-9 வயசு வந்து நான் யோசிச்சுட்டு தான் இருக்கிறேன். என்ன மாதிரி செய்யலாம், எப்படி இந்த குடும்பத்திலேருந்து சிக்கலை எப்படி நம்ம தீர்க்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா தெரிந்தான எஸ்டேட்லாம் ரொம்ப சிரமம். வீட்டில் ஒரு பொட்டு நகை கூட இருக்காது. எல்லாம் ரொம்ப சிரமத்தில் இருக்கும்போது நான் யோசிப்பேன் எப்படி இதில் இருந்தெல்லாம் நம்ம மீண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு யோசனை. அதோட சின்ன ஒரு பிஸ்னஸ் நம்ம சித்தப்பா ஸ்டார்ட் பண்ணியிருந்தார் அந்த நேரத்தில். ஆமாம், அவர் பண்ணிதான் அது பெரிய லாஸு. அதுலேயே சிரமப்பட்டு இருக்கும்போது நான் நினச்சேன் இப்போ நீ சரி வராது, இனி நம்ம முயற்சி எடுக்கணும்னு சொல்லி தான் நான் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 16 வயசு 8ஆவது படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதோட ஸ்கூல் நிப்பாட்டிட்டு நான் கொழும்புக்கு புறப்பட்டு ஒரு 5 ரூபா பணத்தை காசு அம்மாக்கிட்ட வாங்கிட்டு பகல் சாப்பிடாம கூட பஸ் ஏறி கொழும்பு வந்து சேர்ந்தேன். இந்த படங்கள்லாம் சொல்கிற மாதிரி ஒரு மஞ்சப்பையோட வந்தேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதை விட மோசமாக வந்தேன். ஒரு மஞ்சப்பையும் கிடையாது, ஒரு போட்டிருக்க உள்போட 5 ரூபா காசோட கொழும்பு வந்து சேர்ந்து கொழும்பில் எனக்கு தெரிஞ்ச நம்ம மஸ்கெலியா ஊரில் இருந்தவர் ஒரு சின்ன ஒரு கடை வச்சுருந்தார் கொழும்பில். நேராக அவர் கடைக்கு போயிட்டு நீங்கள் அங்கேருந்து வரையில் என்ன சொல்லிட்டு வந்தீங்க வீட்டில்? இப்போ நான் அப்படி நீங்கள் கொழும்பு போகிறேன்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க வீட்டில்? யாருக்கும் தெரியாது, அம்மாவுக்கு மட்டும் தெரியும். அம்மா ரொம்ப வேதப்பட்டாங்க, போகாதீங்க அது என்ன அதெல்லாம் சரியாக வரும் அப்படின்னு. நான் சொன்னேன் இல்லை சரி வராது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதியாக நான் வந்தேன். நீங்கள் வீட்டில் முதல்ல நான் தான் தலைவர், நான் தான்
பெரிய குழந்தை பெரிய பிள்ளையா இருந்தேன். அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்க, அந்த ஹைலண்ட்ஸில் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. நிறைய இருந்தாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. யாரும் டிஸ்கஸ் பண்ணீங்களே எப்படி நான் போகிறேன்? இல்லை, எனக்கு அதெல்லாம் கூட சொல்ல சந்தர்ப்பம் இல்லை. எனக்கு ஒரு அச்சம் கூட. ஏன்னா என்னோட படித்த பையங்களாம் எல்லாம் கடையில் முதலாளிமார் பையங்க பெரிய பெரிய, ஏன்னா ஹட்டன் போய் படிக்கிறதா இருந்தால் அது வந்து கொஞ்சம் நல்ல ஃபேமிலி உள்ளவங்க தான் போய் படிப்பாங்க. அப்போ அதனால் அவங்ககிட்ட வந்து என் கஷ்டத்தை சொல்லவோ வைக்கவோ எனக்கு அது அவ்வளோ பிரியம் இல்லை. நான் சொல்லவும் இல்லை, இப்படி நான் நிற்க போகிறேன். எனக்கு நின்ற பிறகு தான் அவங்களுக்கு தெரியும் நின்றுட்டீங்க அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், இல்லை எனக்கு வர முடியாத சூழ்நிலை, வீட்டில் ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட நான் நின்று 5 ரூபா காசு எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. 5 ரூபாயோட தான். இப்போ பஸ் ஏறையில் வந்து ஒரு ஞாபகம் ஒன்று வந்திருக்கும் தானே, ஒரு இவ்வளோ தான் தைரியமாக இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி ஒன்று இருக்கும், போயிட்டு என்ன செய்ய போனேன், என்ன யோசிச்சுட்டு வந்தீங்க பஸ்ஸில் ஏறிட்டு? அந்த நேரம் மஸ்கெல்ல இருந்த கொழும்புக்கு ஆஃப் டிக்கெட்டு. ஆஃப் டிக்கெட் ₹1.75. ₹1 நல்ல நிலவு இருக்குது. ₹1.75. அது 5 ரூபாயில் 1.75 போச்சு. பஸ் ஏறி டிக்கெட்டை வாங்கிட்டு கித்துலு காலையில் கொண்டு நிப்பாட்டுறான். அது வர வழியில் பஸ் சாப்பிட்றதுக்கு, டீ குடிக்கிறது. அப்போ டீ குடித்தா பிளெயின் டீ 3 சம், பால் டீ 5 சம். நான் ஒரு பிளெயின் டீ குடித்தேன், ஒரு 3 சத்துக்கு பிளெயின் டீ குடிச்சிட்டு அதோட பஸ்ஸில் ஏறி ஒரே யோசனை, கொழும்பு என்ன செய்யலான்னு. அப்போ அவரை நினச்சிக்கிட்டே தான் போனேன். கொழும்பு வந்து போயிட்டு சுப்பிரமணியம்னு ஒருத்தர், அவரை போய் மீட் பண்ண சொல்லி வந்து உல்ஃபண்டல் ஸ்ட்ரீட்டில் காட்டுப்படித்தலில் இருந்தார். அந்த நேரம் ட்ராம் கார்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்படி வந்து நான் இறங்கி. எந்த காலப்பகுதி இது, எந்த ஆண்டு? இது வந்து 1966. 66 கொழும்புலாம் ஒரு இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கொழும்பு, இப்படி இல்லை, சின்ன கொழும்பு தான். ரோடெல்லாம் ரொம்ப சின்னது, ட்ராம் கார் ஓடிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஒரு எளிமையான கொழும்பு தான். விலைவாசிலாம் ரொம்ப கம்மி, தெரிந்தவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சொல்லுவாங்க. காலை சாப்பாடே 10 சதத்தில் சாப்பிட்றலாம், 10 சதத்துக்கு சாப்பிட்டு முடிச்சிடலாம். அந்த மாதிரி நல்ல ஒரு திருப்தியான சாப்பாடு சாப்பிட்லாம். அந்த மாதிரி சொல்லி தான். நீங்கள் இங்கே முதல் வாங்கின சம்பளம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? முதல் உழைப்பு உங்களுக்கு எங்கே வேலை செஞ்சீங்க? இப்படி அது ஆமட் கம்பெனி அப்படின்ட்டு ஒரு, நான் வந்து அங்கே ஒரு 3 நாள் அந்த கடையில் இருந்தேன். அப்புறம் அவரும் கொஞ்சம் வர புரோக்கர் அவங்ககிட்டலாம் சொல்லி எனக்கு வேலை பிடிச்சி கொடுத்தாரு. சி ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே இப்போ தான் நகை கடையாக இருக்குது. அதனால எல்லாம் புடவை கடைகள் தான் இருக்கும், ஒரு நகை கடை கிடையாது. நான் 66 எல்லாமே புடவை கடைகள். அதில் ஒரு புடவை கடையில் எனக்கு வேலை பிடிச்சி கொடுத்தாரு. அது வந்து ஒரு முஸ்லீம் கடை, ஆமட் கம்பெனி அப்படின்னு சொல்லி அதை தான் போய் வேலைக்கு சேர்ந்தேன். எவ்வளோ காலம் வேலை செஞ்சீங்க அங்கே? அதில் தான் முதல்ல 15 ரூபா சம்பளத்துக்கு என்னை சேர்த்து விட்டாங்க. முதல் சம்பளம் தான். முதல் சம்பளம் வாங்கி என்ன செஞ்சீங்க ஞாபகம் இருக்கு? நான் கடையிலேருந்து சம்பளத்தை கையில் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா போயிடுவோம் அப்படின்னு சொல்லி. இப்போ மாதிரிலாம் கிடையாது, சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. வாரத்துக்கு படி காசு சரி, காலை சாப்பாட்டுக்கும் டீ செலவுக்கும் ஒரு 4 ரூபா 50 கொடுப்பாங்க. அதான் எங்களுக்கு, அதை வச்சு தான் இருக்குது ஒரு வாரத்துக்கு. அதே மாதிரி 4 வருஷம் நான் வீட்டுக்கு போகல, வந்து 4 வருடங்கள் வீட்டுக்கு போகலை. 4 வருடம் காசு அனுப்பலை யாருக்கும். அப்படியே அதே கடையில் அப்படியே இருந்து காசை சேர்த்துக்கிட்டு வீட்டில் ஒவ்வொரு தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் கால் பண்ணி அம்மாலாம் அழுவாங்க. இந்த மாதிரி ஹேண்ட் ஃபோன்லாம் கிடையாது, இந்த ஃபோனை எடுத்துக்கிட்டு நம்ம கடை நம்பரை வச்சு ஃபோன் பண்ணி சொல்லி வீட்டுக்கு வந்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லி இவ்வளோ சொல்லுவாங்க. போகல. 4 வருஷத்துக்கு பிறகு நான் கொஞ்சம் பணம் சம்பாரிச்சுக்கிட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் உடுப்பு எடுத்துக்கிட்டு எல்லாம் சாமான்லாம் நிறைய வாங்கிட்டு அப்படி தான் போய் நம்ம வீட்டில். அப்படி ஒரு வைராக்கியம் உங்களுக்கு? வைராக்கியம் இருந்துச்சுன்னா நம்ம அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தோம். நம்ம ஏதாவது ஒரு தெளிவோடு தான் போகணும், ஒரு முறையாக போய் பார்க்கணும் அம்மா அப்பாவை, பிள்ளைகளை பார்க்கணும் அப்படின்ட்டு அப்படி தான் நான் போனேன். போயிட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படி போனதுன்னா. நிறைய கையில் காசு கொண்டு போய் கொடுத்தேன் அவங்களுக்கு. நிறைய சாப்பாடு சாமான்லாம் எடுத்து கொண்டு போய் கொடுத்து எனக்கு இன்றைக்கி நினைவு இருக்குது. அப்படிலாம் போயிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு 4-5 நாள் இருந்துட்டு திரும்ப வந்தேன். வந்துட்டு அப்புறம் நீங்கள் அங்கேருந்து வரையிலே முடிவு பண்ணியிருந்தீங்களே இப்படி தான் போகணும்னு சொல்லி? அப்படிலாம் இல்லை, அந்த பிறகு தான் நான் முடிவு பண்ணேன். நம்ம தேவையில்லாம வந்து காசு செலவழிக்கக்கூடாது, எந்த காரணம் கூட கடையில் காசு வாங்கக்கூடாது அப்படின்ட்டு 4 வருஷமாக எந்த தீபாவளி பொங்கல் புது வருஷம் எதுக்கும் போகிறதில்ல. அப்படியே இருந்தேன், நான் எங்கேயும் போகாமல். எனக்கு கிட்டத்தட்ட 20 வயசு வந்துடுச்சு. 16 வயசில் வந்தேன். 20 வயசில் தான் நான் போகிறேன் ஊருக்கு. எங்கள் பிள்ளைகளை வீட்டில் அம்மா அப்பாவை பார்க்குறதுக்கு போகிறேன். அவங்களுக்கு தெரியாது நான் எங்கே இருக்கேன்னு கூட, ஏன்னா அவங்களுக்கு வர்றதுக்கு கொழும்பு வந்து அவங்களாம் தெரியாது. அப்புறம் நான் போன பிறகு தான் நான் அப்பாவுக்கு தெரியும் நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அவங்க. இந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்றதுக்கான நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. அதாவது இப்போ வந்து அவசரம் அடுத்த நாள் ஒரு முன்னேற்றத்தை பார்க்கணும். இப்போ பையங்களாம் ரொம்ப நான் சும்மா தெரிஞ்சு கொள்ளணும். இப்போ சாதாரண 16 வயசுன்றது ஒரு டீனேஜ் என்ன? டீனேஜ். அப்போ அந்த நேரத்தில் வந்து வேறு வேறு ஆசையெல்லாம் இருக்கும், நிறைய ஒரு சந்தோஷமாக இருக்கும்.
அப்படி இருக்கையில் உங்களை இப்படி சிந்திக்க வச்சது எது? நீங்கள் உள்ளுக்குள்ளேயே அப்படி ஒரு உணர்வு வந்து உள்ளுக்கு உணர்வுனா வீட்டில் படுற கஷ்டம்தான். வீட்டில் 2 நேரம் சாப்பாடு, எல்லாத்துக்கும் கஷ்டமான சூழ்நிலை. அந்த எஸ்டேட் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. அந்த கஷ்டமான சூழ்நிலை இருக்கும்போது நமக்கு உண்மையிலேயே ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது தான் நீங்கள் எல்லா சிந்தனைகளும் உங்களுக்கு வரும். ரைட். இப்போ பாருங்கள், நல்ல பணக்கார வீட்டு பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு சிந்தனையே இருக்காது. அவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. அப்பா காசு நிறைய வச்சுருக்காரு, அப்பா கார் வச்சுருக்காரு, அப்பா பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு, கடை வச்சுருக்காங்கன்னா அதில் அப்படி ஒரு மிதப்பில் போயிடுவாங்க. சொல்லுங்கள, ஒரு மிதப்பில் இருக்காங்க, அப்படி போயிடுவாங்க. எங்களுக்கு அப்படிலாம் ஒன்றுமே இல்லையே. ஒரு உடுப்பாங்க கூட எங்கிட்ட காசு இல்லை அந்த மாதிரி. ஆனால் அந்த கடையிலையும் ரொம்ப கண்டிஷன். 40 பேர் வேலை செய்யாங்க அந்த கடையில். அப்போ முதலாளி காலையில் 4:30 மணிக்கு வந்து எல்லாரையும் காலில் எத்தி தான் அனுப்புவார். அது எங்களும் படுக்க கூட கிடையாது, பெட்ஷீட் கூட கிடையாது, சும்மா பேப்பரை விரிச்சு தான் படுத்துக்குவோம். படுத்துட்டு ஒரு பீஸ் ஃபேப்ரிக் கொடுப்பாங்க, அந்த இதை புடவை இருக்கும்ல, அது பீஸாக சுற்றி இருக்கும்ல, அதை தலையில் வச்சு தான் தூங்குவோம் அந்த நேரத்தில். அப்படி தான் வீட்டில் இருக்கையில எப்பயுமே நீங்கள் மூத்த பிள்ளையாக இருந்ததுனால ஒரு கவனிப்பும் இருந்திருக்கும். இல்லை, 2வது ஒரு பொறுப்புன்னு வந்து இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் அப்படிலாம் இருக்காங்களே சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பொறுப்பில் தான் இருந்தேன். நீங்கள் வந்த உடனே உங்களுக்கு புது அனுபவமாக இருந்திருக்கும் இல்லையா? இப்போ கடையில் எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கிறது எப்படி சமாளிச்சிங்க அந்த சிச்சுவேஷன்? கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டம். என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு கொஞ்சம் சிங்களம் எழுத படிக்கலாம் தெரியும். நான் படிச்சிருந்தேன் 3வது வரைக்கும். அதனால அந்த நேரம் இந்த சிங்கள மயமாக்கல்னு சொல்லி ஒரு சட்டம்லாம் வந்ததுனால நிறைய லெட்டர்லாம் சிங்களத்தில் வரும். அப்போ அதெல்லாம் படிக்கிறதுனால எனக்கு கடையில் கொஞ்சம் ஒரு மரியாதை. அதை படித்து சொல்கிறது வைக்கிறது அப்படி இப்படி லெட்டர் வந்து அதை படித்து சொல்லுவேன். அப்போ அந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நல்லா எழுதுவேன், நல்லா அந்த ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நல்லா அந்த நேரம். அப்போ அந்த நேரம் எழுதுறது வைக்கிறது இந்த மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் நானும் பார்க்க ஒரு முஸ்லீம் போய் மாதிரி தான் இருப்பேன். அதனால் அவங்கெல்லாம் என்னைய எக்ஸப்ட் பண்ணி ஒரு மாதிரி அப்படியே போயிட்டு இருந்தேன். அந்த கடையில் நல்லா வச்சேன். 40 பேர் இருந்தாங்க, எல்லாம் இந்தியாக்காரவங்க அவ்வளோ பேருமே. நான் ஒருத்தர் தான் ஸ்ரீலங்கன், அது தமிழ் பையன், மற்றவங்க எல்லாம் முஸ்லீம். இப்போ அந்த கலாச்சாரத்தில் வளர்ந்து இல்லை. இப்போ அதான் வேறொரு ஊர், வேறொரு இடம், புது சிட்டி, அது இல்லாமல் வேறு மதம், அவங்களோட வேற ஒரு கலாச்சாரம், அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு அதுலேயும் 15 வருஷமாக நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறதா இருந்தால் ஒரு உண்மையில் 13 வருஷம் இருக்கிற அங்கே இருந்த நேரத்தில் நடந்த உங்களை பாராட்டின உங்களுக்கு பெருமையாக நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதாவது விஷயம் நடந்துச்சு? இல்லை, அதுலேருந்து நான் சாதாரண போய் அப்படி சேர்ந்தேன். அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மேலே வந்து அங்கே ஒரு கவுண்டரில் நின்று சேல்ஸ் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம். கவுண்டரில் இருந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பவர் கிடச்சி. அப்புறம் அதில் மேனேஜர் ஆகிறதுக்கு பவர் கிடச்சி. அதே கடையில் மேனேஜராக சாதாரண 15 ரூபா சம்பளத்தில் சேர்ந்து படிப்படியாக முன்னேறி 750 ரூபா சம்பளம் அந்த கடையில் மேனேஜர் ஆகிட்டேன். 15 ரூபாயில் இருந்து அந்த 13 வருஷத்தில் கிட்டத்தட்ட 11 வருஷம் 12 வருஷம் போகும்னா 750 ரூபா சம்பளம் வந்து மேனேஜர் ஆகிட்டு. ஏன்னா எனக்கு நல்ல சுறுசுறுப்பாக வேலை செய்வேன், ரொம்ப கடுமையாக உழைக்கிறது. ஒரு 10 ரூபா கூட 10% கூட அவங்க காசு நான் எடுக்க மாட்டேன். அது ஒரு நேர்மை உண்மை, அது நல்லா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நாங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணுற இடம், நாங்கள் செய்கிற இடத்துலலாம் அந்த முதலாளிமார் ஃபேக்ட்ரி ஓனர்லாம் வந்து நம்ம முதலாளிகிட்ட சொல்லுவாங்க, இந்த பையன் வந்து நாங்கள் என்ன கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறாரு, ஒரு கிஃப்ட் கொடுத்தா கூட வாங்க மாட்டேங்கிறான்னு சொல்லி எனக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. அவங்க நியூ இயருக்கு பொங்கலுக்கெல்லாம் நல்ல அந்த நேரம் ரொம்ப அபூர்வம் அந்த ரேடியோலாம் பார்க்குறது, அந்த மாதிரி கிஃப்டெல்லாம் எனக்கு கொடுப்பாங்க. அப்படியே கொண்டு வந்து நம்ம முதலாளிட்டே கொடுத்துருவேன், எனக்கு இந்த கடையில் கொடுத்தாங்க அப்படி ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்னு. அப்போ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப என் மேலே ஒரு பயங்கரமான ஒரு இது வந்துருச்சு. அப்போ அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி அவர் எல்லாத்தையுமே சொல்லார், என் முதல் மகன் என்னை காட்டி என்னை தான் மதுரை தான் என் முதல் மகன் அப்படி மாதிரி முதலாளி அந்த முஸ்லீம் கடையில். அந்த அளவுக்கு நாங்கள் நம்பிக்கையாக ஒரு உரிமையோடு இருந்தோம் அந்த கடையில். வேலையெல்லாம் அப்படி தான் செஞ்சோம். நாங்கள் இந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டை வந்து உங்களோட அந்த வேலையோட நிறைவு செஞ்சுட்டு அடுத்த பிரேக்குக்கு போகலாம். அதுக்கு முதல்ல அதுக்கு தெரிஞ்சு கொள்ள விரும்புகிறோம். இப்போ ஒரு ஆளுமைகளின் அனுபவம்னு தானே சொல்லிட்டு இருக்கோம், சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ். சாதாரண அந்த 15 ரூபா வேலைக்கு சேர்ந்தவர் ஒரு மேனேஜராகிற அளவுக்கு முன்னேறாரா இருந்தால் உங்களோட என்ன தகுதி என்ன கொண்டு வந்து விட்டுச்சு? என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல நம்ம சூழ்நிலையை உணரணும். அதான் முக்கியமாக வந்துச்சு எனக்கு. அந்த சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலை, எல்லா மக்கள் இந்த மாதிரிலாம் இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த சூழ்நிலையை உணர்ந்து நம்ம இதில் ஏதாவது நம்ம ஒரு வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி இப்போ கொழும்புக்கு வந்த பிறகு நான் நிறைய பேரை பார்க்குறேன். நிறைய பேரை பார்த்தா அவங்களாம் பெரிய கடை, ஃபேக்ட்ரி, இதே ஃபேக்ட்ரிக்கு இப்போ நீங்கள் நீ பேட்டி கண்டிட்டீங்களே, இந்த ஃபேக்ட்ரிக்கு நான் சாமான் வருவேன், வந்து கேட்டில் தான் நிற்பேன், இன்னும் உள்ளுக்கு எடுக்க மாட்டாங்க. அங்கே எங்கள் முதலாளி ஃபோன் பண்ணி சொன்னால் தான் நம்ம பையன் வந்து நிற்கிறாரு, இவருக்கு சாமான் கொடுக்கணும்னு சொன்னோன்னா அவங்க உள்ளுக்கு எடுப்பாங்க. உள்ளுக்கு வந்து பார்த்தா அது பெரிய ஃபேக்ட்ரி இது. இந்த ஃபேக்ட்ரி அப்போ நான் எல்லாம் செந்திக்காரவங்க வெளிநாட்டுக்காரங்க தான் இந்த ஃபேக்ட்ரி வச்சுருந்தாங்க. அப்போ நின்று இந்த வாசல் நின்று நான் இங்கேருந்து நான் சாமான் ஏற்றிட்டு போவேன்.
இதே ஃபேக்ட்ரியில். அப்போ நான் நினைப்பேன் இவங்களாம் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காங்க, நம்ம அட்லீஸ்ட் ஒரு ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணணும்னு அந்த நேரம் என் மனசுக்கு ஒரு தேடல், ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் செய்யணும் அப்படின்னு. ஏன்னா அந்த கடையில் பார்த்தீங்கன்னா எல்லா பர்ச்சஸில் மற்ற பெரிய கடைகள் செய்ய முடியாத அளவுக்கு பர்ச்சஸ் நான் இருந்ததுனால நான் போய் பண்ணிட்டு வருவேன் அந்த கடைக்கு. நிறைய கஸ்டமர்ஸ் கண்டியில் அங்கங்கே யாழ்ப்பாணம்லாம் தேடி வருவாங்க. அந்த மாதிரி சாமான்லாம் கிடைக்காது அந்த நேரத்தில். இந்த ஜேபி டெக்ஸ்டைல், குண்டன் மால்ஸ் இப்படிலாம் பெரிய பெரிய கம்பெனிலாம் இருந்துச்சு, அதெல்லாம் மூடிட்டாங்க இப்போல்லாம். இதுவும் இந்த கம்பெனி பெரகான்னு இருந்துச்சு. இவங்க செய்கிற ப்ராடக்ட்லாம் வந்து முக்கியமான ஆள் தான் கொடுப்பாங்க, சின்ன ஆள் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நான் வந்து இவங்ககிட்ட எல்லாம் பேசி இந்த ஏஜென்சிலாம் எடுத்து நம்ம கடையில், அந்த முஸ்லீம் கடையில் கொண்டு கொடுத்ததுனால அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பேர், நிறைய கஸ்டமர் என் கடைக்கு வருவாங்க. அப்போ நான் வந்து பர்ச்சேஸ்லாம் அந்த மாதிரி முன்னுக்கு நின்றதுனால அப்போல்லாம் நான் யோசிப்பேன், நம்மளாம் எப்படி இன்னைக்கு நம்ம உயர்றது, அது உயரணும் அந்த ஒரு எண்ணம். அது நான் என்னை விரட்டிக்கிட்டே இருந்துச்சு. எந்த நேரம் அதை என்னை விரட்டிக்கிட்டே இருக்கும். இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த அழுத்தம், அந்த வேகம் தான் என்னை வந்து அந்த கடையை விட்டு ஒரு 13-14 வயசில் அவங்க ஒரு ஃபேக்ட்ரி போட்டோம். அந்த கடையில் ஃபேக்ட்ரி போடணும்னு நான் முடிவு பண்ணோம். முதலாளி சொன்னாலும் போடுவோம். அப்போ நாங்கள் ஜாயிலையில் போயிட்டு ஒரு பெரிய இடம் வாங்கினோம். 23 ஏக்கர். 23 ஏக்கர் வேலைங்கண்ணே. 2,43,000 தான் அந்த காலத்தில் வாங்கி. நான் தான் அந்த இடத்த போய் வாங்கி அதில் ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று போட்டோம். இந்த மாதிரி போட்டு எல்லாம் செஞ்சு அந்த முதலாளி எனக்கு ஒரு பங்கு தரேன்னாரு. அதில் தான் ஒரு சின்ன பிரச்சனை. அப்போ கடைசியில் அவங்க குடும்பத்தில் அதை ஒத்துக்கலை. அப்போ எனக்கும் அது ரொம்ப மனசை விட்டு போச்சு. நான் சொன்னேன், நான் உங்கள்கிட்ட சம்பளத்தை தான் வேலை செஞ்சேன், நீங்கள் அப்படியே வச்சுருக்கிறீங்க, எனக்கு ஒரு பங்கு தரேன்னு சொல்லிட்டு. இப்போ இல்லைன்னா இப்போ உங்கள் குடும்பத்துக்குள்ளே அப்போ ஏதோ ஒரு பிளவு இருக்குது, அப்போ என் மேலே ஒரு இதாக இருக்குது, ஃபேக்ட்ரி திறக்கட்டும், திறந்த பிறகு நான் முடிவு சொல்கிறேன்ட்டு அந்த ஃபேக்ட்ரியை திறந்து வச்சுட்டு நான் விளையிட்டேன். அதை பற்றி நாங்கள் பேசலாம். நாங்கள் ஒரு நிகழ்ச்சியை செய்கிறதுக்கான காரணம், இந்த நிகழ்ச்சி பார்த்துட்ருக்கவங்களுக்கு இது ஒரு பாடமாக அமையணும். இப்போ நாங்கள் இருந்து பேசிகிட்டு இருக்க இந்த ஃபேக்ட்ரி, ஏழுமாறந்த இந்த ஃபேக்ட்ரி, நாங்கள் சில விஷயங்களை உங்களுக்கு காட்டலாம். இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரிக்கு அவர் சாமான் வாங்குறதுக்காக கேட்டில் இருந்திருக்காரு. இன்றைக்கி அந்த இடத்துலேருந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இந்த முயற்சி உங்களுக்கு ஒரு அனுபவமாக இருக்கணுன்றதுக்காக தான் டாக் வித் தனா சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் பேசிகிட்டு இருக்கோம். வெற்றியின் ரகசியம்னு சொல்லி நாங்கள் எழுதியெல்லாம் தரையிலாது. அதே மாதிரி வெற்றியின் ரகசியம் ஒரு ஃபார்மியூலா இல்லை, அது வந்து ஒவ்வொருத்தருக்கு மாறுபடும். அது நிறைய உங்களோட அனுபவங்கள் உங்களுக்கு அது பயனுள்ளதாக அமையும். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கையில் நீங்கள் சொன்னீங்க, ஒரு ஃபேக்ட்ரியை நீங்கள் வேலை செஞ்ச இடத்துக்காக வேண்டி வாங்குறீங்க, அதில் உங்களுக்கு பங்குதாரன்னு அவங்களாம் சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு மனஸ்தாபம் வருது, வெளியில் வாரீங்கன்னு சொல்லி 13 வருஷம் சொன்னீங்க. 13 வருஷமாக ஒரு இடத்துல இருந்துட்டீங்க, ஒரு உழைச்சி பார்த்துட்டீங்க, காசும் பார்த்துட்டீங்க, உங்களுக்கு நல்ல பேரும் இருக்காங்க. இன்றைக்கி வீட்டுக்கெல்லாம் தெரியும் நீங்கள் நல்லா வசதியாக ஒரு அளவு அந்த நிலையில் ஒப்படையில் வசதியாக நீங்கள் வந்துட்டீங்க. என்ன தைரியத்தில் விட்டுட்டு வந்தீங்க வெளியில்? அப்புறம் என்ன அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணேன், இடையில நான் சொன்னேன் முதலாளி என்னோட ரொம்ப அன்பாக ரொம்ப இதாக இருந்தாருன்னு சொல்லி. அப்போ அவர் என்ன பண்ணார், ஏன் நீங்கள் உங்கள் குடும்பத்தெல்லாம் அங்கே எஸ்டேட்டில் வச்சுருக்கீங்க, எல்லாத்தையும் கொழும்பு கொண்டாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒவ்வொரு வருஷம் எனக்கு போனஸ் கொடுப்பாரு. அந்த கடையில் வேலை செய்யும்போது அந்த போனஸில் எனக்கு வீடு கொடுப்பாரு. போனஸாக கையில் காசு கொடுக்க மாட்டார், சின்ன சின்ன வீடு வாங்கி கொடுப்பாரு. அப்போ கொட்டையனையில் எனக்கு ஒரு வீடு வாங்கினார், 35,000 ரூபா, 35,000. ஆனால் இன்றைக்கி அது பல கோடி போகிறோம் அந்த வீடு. அந்த வீட்டை வாங்கி சொன்னார், குடும்பத்தை எல்லாம் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. அம்மா அப்பா நம்ம தங்கச்சிமார் தம்பிமார் எல்லாரையும் கொண்டாந்து, அவ்வளோ பேர் 9 பேரையும் கொண்டாந்து அந்த வீட்டில் கொண்டாந்து வச்சு இவங்களெல்லாம் ஸ்கூலில் சேர்த்து விட்டு பெரிய பொறுப்பு பெரிய பொறுப்பு எடுத்தேன். அதாவது அதே என் கனவு, எனக்கு இவங்களெல்லாம் நல்ல ஒரு நிலையில் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அவங்களெல்லாம் ஸ்கூலில் எல்லாம் சேர்த்து விட்டு, நம்ம தம்பி இவங்களெல்லாம் இங்கே கடையில் வேலைக்கு சேர்த்து விட்டு, ஏன்னா எனக்கு இப்போ கொஞ்சம் நாள் செல்வாக்கு பசாரில் அந்த பழக்கத்தில் நான் அவங்க எல்லாம் சேர்த்து விட்டு அந்த மாதிரியெல்லாம் வச்ச பிறகு தான் இது வித்தியாசமான போச்சு. அப்போ ஒவ்வொரு சனி ஞாயிறும் வீட்டுக்கு போயிட்டு அம்மா அப்பாலாம் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் காசை கொடுக்குறது. அப்புறம் அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்ய இப்படி ஆரம்பித்தாங்க. தம்பிலாம் வேலை செய்ய ஆரம்பித்தான், அவன் காசை கொடுக்குறது. இப்படி கொழும்புல அந்த வீடு கொடுத்தாரு முதல் வருஷம். அப்புறம் இப்படி போயிச்சு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் போன பிறகு நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கட்டம் ஒன்று வந்துருச்சு. அது என்னென்னா, அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு நாயகம்னு சொல்லி நம்ம கடைக்கு வந்து போகிற புரோக்கராக இருந்தார். அவர் சொன்னார், இல்லை நல்ல ஒரு இடத்துல ஒரு பொண்ணு இருக்குது, நாங்கள் தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கே உள்ள பொண்ணு. ஏன்னா என்னுடைய திறமையை பார்த்து, என் பொருளாதாரத்தை பார்த்து இல்லை, என் பொருளாதாரம் நாங்கள் சீரோ, என்கிட்ட காசே இல்லை, ஒன்றும் இல்லை, அந்த ஒரு வீடு இருக்குது, அவ்வளோதான் இருக்குது, நடந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் அவரை வந்து பண்ண பார்க்கணும் 4 பெட்டி கூப்பிட்டு போயிட்டு எனக்கு கல்யாணம் பேசுகிறாரு. அந்த நேரம் என்கிட்ட கையில் காசே கிடையாது, 750 ரூபா தான் சம்பளத்துக்கு இருக்கிறேன். ரைட், இதில் கல்யாணம் பேசி முதலாளி சொன்னார், அவ்வளோ செலவு நான் பார்க்குறேன்னாரு, கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி. அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அந்த கடையில் இருக்கும்போது.
27 வயசில் நான் கல்யாணம் பண்ணுறேன். பண்ணி அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே போகும்போது இந்த பிரச்சனை வருது கடையில். அந்த இடத்துலையும் பிரச்சனை வருது. எனக்கு குழந்தை பிறந்துருச்சு கவிதா. 2வது குழந்தை சங்கீதா பிறக்குது. பிறந்தோடனே நான் கடை விட்டு விலகிடுறேன். அது அந்த பிரச்சனை வந்து நிற்கிது. என்ன தைரியம் அப்போ எப்படி நீங்கள் விலகுறீங்க? ஒரு இல்லை விளையாண்டா இப்போ எனக்கு ரொம்ப தைரியம் எல்லாம் தெரியும் எனக்கு. அந்த நேரம் ஓரளவுக்கு மார்க்கெட்டில் ஃபேக்ட்ரி மேனுஃபேக்சரர், ஃபேக்ட்ரி ஓனர்ஸ் அவங்க எல்லாரையும் தெரியும். நான் தானே பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதோட அந்த ஃபேக்ட்ரி போட்டது பெரிய ஒரு அனுபவம். அந்த ஃபேக்ட்ரியில் பாம்பேயில் போயிட்டு மெஷினரி கொண்டு வந்து வச்சது, இப்படிலாம் எனக்கு ஒரு அனுபவம்லாம் வந்துருச்சு. வந்தோடனே அப்போ இதை வச்சு நான் பண்ணலாம் அப்படிங்கிற தைரியத்தில் நான் விலகுறேன். விலகி கடை ஸ்டார்ட் பண்ணுறோம். கடை நான் ஒரு கடை சொந்தமாக ஆரம்பிக்கிறேன். 2ஆவது புடவை கடை. ஆமாம், புடவை கடை ஆரம்பிக்குது. பால் காய்ச்சல் எங்களுக்கு காசு கிடையாது. கடை ஒருத்தர் சும்மா கொடுத்தாரு, நீங்கள் செய்ய பிற வாங்கிக்கிறாரு. ஆனால் அதில் பால் காய்ச்சல் காசு கிடையாது. இது ஒரு அட்வைஸ். அதாவது முதல் இல்லை, எங்கள்கிட்ட காசு இல்லை, பேங்க் லோன் தரான் இல்லை, ஃபேஸ் வேல்யூ மட்டும்தான் இருக்கு. ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்களே, அது முகக்கவர்ச்சின்னு சொல்லு. இவர் செய்வார் அப்படிங்கிற நம்ம நம்பிடுறோம்ல. அந்த நம்பிக்கையை மட்டும் வச்சுட்டு தான் நான் வெளியே வந்தேன். அந்த நேரம் எனக்கு 2 குழந்தைகள் இருக்குது. அப்போ அடுத்த கட்டத்தில் என்ன நடந்துச்சு, அந்த ஒரு வீடு வாங்கி கொடுத்தார்ல, கல்யாணம் முடிகிற கட்டத்தில் சொன்னார், நீங்கள் அந்த மதுரை அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, ஏன்னா அம்மா அப்பாலாம் இருக்காங்க, இவ்வளோ பேர் இருக்காங்க. நான் இன்னொரு வீடு அடுத்த வருஷம் இன்னொரு போனஸ் அந்த ஃபேக்ட்ரி போட்டதுக்காக ஜம்படா ஸ்டைலில் ஒரு வீடு வாங்கி கொடுக்குறாரு. அதில் தான் நான் போய் குடியமர்ந்து தான் கவிதா பிறக்குது. அங்கே தான் சங்கீதாவும் பிறக்குது, 2 குழந்தைகளும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது தான் நான் இதை விட்டு நான் வெளியே ஆகிறேன். நான் முதலாளிட்ட வந்து சொல்கிறேன், முடியாது, இப்படி ஒரு சிக்கல் வந்துச்சு உங்களுக்குள்ள குடும்பத்தில், இப்படி உங்களுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது, நாளைக்கு எனக்கு அது உறுத்திக்கிட்டே இருக்கேன் என் மனசில், நான் வெளியே போகிறேன்னு ஆரம்பித்தேன். இந்த சின்ன கடையை ஆரம்பித்தேன். அப்பாலாம் எல்லாம் திறந்து எல்லாம் ஆரம்பித்து வச்சாங்க. எங்கள் பேட்டாவில் 2ஆவது அதே முதலாளி வந்து தான் நம்பிக்கையில் வந்து அவர் விளக்கேற்றி ஆரம்பித்து வச்சார், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரியும் அவருக்கு வீட்டில் இருக்க பிரச்சனை அவருக்கு பிடிக்கல, என்னைய நல்லா வைக்கணும்னு சொல்லி என்னை வாழ்த்தி ஆரம்பித்து வச்சார். அதெல்லாம் மறக்க முடியாது எனக்கு. இன்றைக்கோ ஒரு படத்தை நான் வீட்டில் வச்சு ஒரு பெருமையாக வச்சுட்டு. ஆமாம். அப்போ அவர் ஆரம்பித்து வச்சுட்டு பார்த்தா பால் காய்ச்சி அது அவங்க காசு இல்லை அப்படி இருந்தேன். ஆனால் இந்த ஃபேக்ட்ரி ஓனர் சொன்னல, இந்த ஃபேக்ட்ரி இந்த மாதிரி நிறைய ஓனர், செந்திக்காரவங்க, பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் அந்த ஓப்பனிங் எனக்கு கடைக்கு வந்தாங்க. வந்து நிறைய எல்லாரும் சாமான் கொடுத்து இனி திக்கும் காடை வச்சுட்டாங்க. இதை விட பெருசாக போகலாம்னு சொல்லி ஆரம்பித்து கடையை போட்டு நடத்திக்கிட்டு போகும்போது பார்த்தா கஸ்டமர் எல்லாம் என்கிட்ட வந்துட்டாங்க. அந்த இருந்த கஸ்டமர் எல்லாம் உங்களை பழக்கம். ஆமாம், கண்டி, யாழ்ப்பாணம், அங்கங்கே மலைநாட்டு கஸ்டமர் எல்லாம் வந்துட்டாங்க. ஹோல்சேல் தானே. நான் அதை வந்து ஒரு பயங்கரமான அந்த சின்ன ஒரு கடை தான் எடுத்தேன். 8க்கு 10 கடை சைஸு. 40 பேர் வேலை செய்கிறாங்க என் கடையிலையும். அப்படி வந்து சேர்ந்துட்டாங்க என்கிட்ட வேலை செய்கிறாங்க. ஒரு பெரிய நிர்வாகம் மாதிரி போச்சு. ஒரு சின்னதாக ஆரம்பித்தது பண்ணிட்டு போகும்போது ஒரு 1.5 வருஷத்துலேயே நான் வந்து சிங்கப்பூருக்கு போயிட்டு. இப்போ நீங்கள் கடை ஆரம்பிக்கிறதே ஏன் ஒரு நீங்கள் சொல்கிறீங்க ஒரு முதல் இல்லாமல் தான் ஆரம்பிச்சிங்க, உங்களுக்கு பிஸ்னஸ் நடக்க தொடங்குது. ஒரு இடத்துல வேலை செஞ்சு இன்னொரு பிஸ்னஸ் தொடங்குறதே பெரிய கஷ்டம். வீட்டில் எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க? வேலையை விடுறதுக்கு நீ யார்கிட்ட அட்வைஸ் கேட்டீங்க? வீட்டில் தான் அதை சொல்ல வரணும். என்ன கேட்டால் நம்ம கல்யாணம் முடிச்சு மனைவி விஜயலட்சுமி அவங்க வந்து ரொம்ப இதில் கன்சர்னாக இருந்தாங்க. வேணாம் அந்த கடையில், ஏன்னா எந்த நாளும் நடக்கிற விஷயங்கள் நான் சொல்லுவேன் வீட்டில் போயிட்டு, இப்படி தான் இருக்குது என் சூழ்நிலை, இப்படி தான் இருக்குது, இப்படி தான் போயிட்டுருக்கு அப்படின்னோடனே வேணாம் நீங்கள் அப்படி இப்போ உங்களுக்கு அந்த இடத்துல மரியாதை இல்லாட்டி இது எங்கே இருக்கக்கூடாது, இது ஏதோ நடந்துருச்சு நீங்கள் விளையிருங்க அப்படின்னு சொல்லி அவங்க தான் ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் நமக்கு 2 பிள்ளைகள் ஆயிடுச்சு, இனி நம்ம தனியாக செய்யணும். ஏன்னா நான் நல்லா செய்யலாம் வைக்கிற போது அவங்களுக்கு தெரியும் விளையிருங்க நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொன்னேன். நான் அந்த மாதிரி வெளியே வந்து அந்த தைரியம் கொடுத்தா பெரிய விஷயம் இல்லை. சில வீட்டில் ஆமாம், இப்போ நம்ம குடும்பமும் இங்கே தான் இருக்கு, நம்ம அம்மா அப்பா பிள்ளை எல்லாம் அங்கே வந்துட்டாங்க, எல்லாரையும் வந்து செட்டில் ஆயிடுச்சு. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் அந்த கடையில் தான். அவங்க தான் எல்லாம் நம்மளை இவ்வளோ தூரம் எழுப்பி விட்டாங்க. அதுக்கு காரணம் நான் நல்லா இருந்தது. நல்லா அவங்களோட ஒத்து போய் அந்த கடையை நல்லபடியாக நடத்துனது அவங்களுக்கு. அதனால் நல்ல பெனிஃபிட் தான், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நீங்கள் 1.5 வருஷத்தில் ஃபேக்ட்ரி போடுறதுக்கான முடிவு எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? எப்படி அதுக்கு டிசிஷன்ஸ்? உங்களுக்கு தெரியும் நிட்டட் ஃபேப்ரிக், வூவன் ஃபேப்ரிக் அப்படின்னு. ஆமாம், இப்போ நம்ம கொடுத்துருக்கலாம் வூவன் ஃபேப்ரிக். நிட்டட்னா இந்த பெனியன் இந்த மாதிரி டிஷர்ட் ஃபேப்ரிக். அப்போ நான் அந்த முதலாளிக்கிட்ட ஒரு சபதம் வெளியே வரும்போது சொன்னேன், நீங்கள் எல்லாம் வூவன் செய்கிறீங்க. அவர் சொன்னால் நான் செய்கிற வியாபாரம் செய்யக்கூடாது. சரி, அப்போ நான் நிட் வியாபாரம் பண்ண போகிறேன்னு கொழும்பில் யாருமே அந்த நேரம் பண்ணல. நான் தான் நிட் வியாபாரம் பண்ணுறதுன்னு சொல்லி நிட் வியாபாரத்துக்கு தான் நான் இறங்கினேன். அப்போ அந்த நேரம் ரெண்டு கம்பெனி மட்டும் கொழும்பில் இருந்துச்சு. அவங்க நெட்டிங்
தயாரித்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட போய் நான் வாங்கி அதை விற்றுக்கிட்டு இருந்தேன். நான் மட்டும்தான் வைப்பேன் கொழும்புல. அப்புறம் அதை நிட்டிங்கை நம்ம செஞ்சால் என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம தான் எங்கேயும் சும்மா இருக்காது இல்லையா, அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போய் 2 மெஷினை போய் கொண்டு வத்தலையில். எங்கேருந்து? சிங்கப்பூரில் இருந்து. அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? நீங்கள் சிங்கப்பூருக்கு இப்போ நான் தான் வெளியில் போயிட்டு அந்த ஃபேக்ட்ரியோட போட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆமாம். அது இருந்த இடத்துல நான் ஒரு ஃபேக்ட்ரி போட்டேன்ல, அந்த ஒரு இது இருக்குது. அப்புறம் அதோட நான் சிங்கப்பூருக்கு போயிட்டு 2 மெஷின் வாங்கிட்டு எனக்கு ஒரு இப்போ எனக்கு ஒரு சின்னதுக்கு ஒரு 2-3 பார்ட்னர் சேர்ந்தாங்க. என்னோட 3 பேர் பார்ட்னர் சேர்ந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. அவங்க சொன்னால் இல்லை நாங்களும் சேர்றோம் சப்போர்ட்டுக்கு அப்படின்னாங்க. எனக்கு தேவையில்லை, இருந்தாலும் நான் சேர்த்துக்கிட்டேன் ஒரு சப்போர்ட்டுக்கு. வந்து கொண்டு அந்த 3 மெஷினையும் வத்தலையில் போட்டோம். 2 மெஷினை போட்டு 2 மெஷினை ஓடிக்கிட்டு இருக்கும்போது அதை நிட் பண்ணி டை பண்ணி விற்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ சாமான் விற்கிது ப்ராஃபிட்லாம் வந்து 100% ப்ராஃபிட். ஏன்னா யாருமே செய்யலை, நான் மட்டும்தான் செய்கிறேன். அப்படின்னால எனக்கு வந்து ஒரு அபரிதமான லாபம், அருமையான இதெல்லாம் போயிட்டு இருக்குது. அப்படி போக 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 திரும்ப நான் முடிவு பண்ணுறேன் இன்னும் கொஞ்சம் மெஷின் கொண்டு வரணும். அப்போ இன்னும் கொஞ்சம் போய் இது எந்த ஆண்டு, எந்த காலப்பகுதி இது? இது வந்து கிட்டத்தட்ட 79, 80, 81 இந்த காலப்பகுதியில் நல்ல வளர்ச்சி. 82லலாம் நல்லா போயிடுச்சு. இப்போ இன்னொரு ஃபேக்ட்ரி 82 போயிட்டு இன்னொரு பெரிய ஃபேக்ட்ரி சிங்கப்பூரில் பார்க்குறோம், டைங் அண்ட் ஃபினிஷிங். இப்போ நான் சொந்தமாக ஒரு இப்போ இந்த டைங் அண்ட் ஃபினிஷிங் ஓடி இருக்குல்ல, இந்த மாதிரி இதை ஒரு ஃபேக்ட்ரியை போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு 82 போயிட்டு அதை பேசி ஒழுங்கு பண்ணி இங்குள்ள இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்குது, அதெல்லாம் ஒழுங்கு பண்ணி அது ஒரு பெரிய ஒரு கதை ஒன்று, அது பெரிய ஸ்டோரி எல்லாம் செஞ்சு இந்த 3 ஃப்ரெண்டும் சேர்ந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணி அந்த ஃபேக்ட்ரியை வாங்கியாச்சு. அங்கே அது அங்கே மூடி இருக்க ஃபேக்ட்ரி ஒன்று சிங்கப்பூரில். அதை வாங்கிட்டு இந்த இடம் அந்த நேரம் இப்போ நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்க இடம், இதை வந்து அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை கவர்மெண்ட்டில் வந்து அவன் இதை விட்டு ஊரை விட்டு போக வேண்டிய கட்டம் போயிடுச்சு. அப்போ இது மூடி கிடக்குது இந்த ஃபேக்ட்ரியெல்லாம். அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், இது யாரோ சொன்னாங்க இதை ரெண்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ சரின்னு நாங்கள் வந்து பேசுகிறோம். நாங்கள் வந்து பேசினா அதே பேங்க் தான் எங்களுக்கு இந்த மெஷினை கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது சொல்லி வேணாம் நீங்கள் அவுட் ரைடாகவே இது எடுங்க, ரெண்டு தேவை, நான் அந்த ஓனர்கிட்ட பேசி சொந்தமாக வாங்கணும்னு சொல்லி சொந்தமாக அதை பேசுகிறாங்க. பேசி இதையும் வாங்கி கொடுத்து எங்களுக்கு அந்த சிங்கப்பூர் மெஷின் வருது. 83 கலவரம் வந்து ஹார்பரில் கிட்டத்தட்ட 40 கண்டெய்னர் வந்து நிற்கிது. இங்கே கலவரம் நடக்குது, கிளியர் பண்ண முடியல, பெரிய பிரச்சனை, எல்லாம் ஊரை விட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் ஃபேக்ட்ரி போகிறதுக்கு மெஷின் கொண்டு 83 இந்த கலவரத்து டைமில் தான் அதோட அந்த கர்ஃப்யூ டைமில் தான் மிஷின்லாம் கிளியர் பண்ணி ஸ்பெஷல் பர்மிஷன்லாம் எடுத்து போலீஸில் 83 கலவரத்தில் இங்கே கூட இறங்கிட்டு இருக்கோம். மறுபக்கம் நம்ம இன மக்கள்லாம் அடி வாங்கி ரோடாக கிடக்குறாங்க. அப்படி இல்லை நான் வந்து இங்கே மெஷினை கொண்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு அந்த காலத்தில் ஒரு 35-40 வயசுக்குள்ளே தான் இருக்கும் அனைவரும். இப்போ அந்த நேரத்தில் எப்படி ஒரு தைரியம் வரும்? எல்லாரும் வந்து நாட்டை விட்டு ஓடுறாங்க, இந்தியாவுக்கு பாதி பேர் போகிறாங்க. இது ஒரு சிங்கள மக்கள் பெரும்பாலான இருக்கிற ஒரு ஏரியாவில் நீங்கள் வந்து ஃபேக்ட்ரி போட போகிறீங்க, எப்படி ஒரு தைரியம் வந்துச்சு? அதெல்லாம் ஒரு என்ன வேகம், அந்த மாதிரி வேகம் அதை செஞ்சுருந்துக்கிற ஒரு பெரிய வேகத்தில் வந்து இந்த ஃபேக்ட்ரியை போடுறோம். போட்டு ஏன்னா எல்லாம் ஸ்டெப் எடுத்து வச்சாச்சு, காலை வச்சிட்டோம், இனி அதை முடிக்கத்தானே வேணும். இதெல்லாம் 82 வாங்கிட்டேன், ஒழுங்கு பண்ணியாச்சு பேங்கில். 82 ஒழுங்கு பண்ணி இது ஷிப்மெண்ட் வரதுக்கு லேட்டு. அப்போ 83 தான் வருது. அங்கே டிஸ்மேண்டில் பண்ணி அது நிறைய ப்ரொசீஜர், கவர்மெண்ட் ப்ரொசீஜர் எல்லாம் செஞ்சு சாமான் வர்றதுக்கு 1 வருஷம் ஆயிடுச்சு. வருது கரெக்டாக கலவரம் நடக்குது, ஆவரில் கிடக்குது. அப்படி வந்து அந்த இதை கொண்டு வந்து இந்த ஃபேக்ட்ரியை நாங்கள் போட்டோம். இப்போ பேங்க்லாம் வந்து சாதாரணமாக லோனுகள் அதெல்லாம் தரனா நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். எப்படி உங்களுக்கு இப்போ ஒரு ஃபேக்ட்ரி வாங்குறதுக்கும் காசு தந்து பிறகு மிஷின் வாங்குறதுக்கும் காசு தந்தாங்க? அவ்வளோ ஒரு இந்த பிஸ்னஸோட வளர்ச்சி இந்த அந்த காலம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, பஸாரில் கொஞ்சம் அவங்க பேங்க் டு பேங்க் போய் விசாரிக்க மாட்டாங்க. பஸாரில் எப்படின்னு கேட்பாங்க, எப்படி ஆள் எப்படி செய்வாரா, என்ன மாதிரி செய்வாரா, நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரான்னு சொல்லி அவங்க, அது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். அப்போ அவங்கெல்லாம் கேட்டோன்னே இல்லை அவங்க நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க, நல்லா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, எல்லாம் இருக்குன்னொன்னே அவங்க பாட்டு கொடுத்தாங்க. நாங்கள் அது மாதிரி வாங்கி எல்லாம் செட்டில் பண்ணிட்டோம். அதெல்லாம் செட்டில் பண்ணி செஞ்சு இந்த ஃபேக்ட்ரியை போட்டு இது ஒரு பெரிய ஒரு 83 கலவரம் முடியுது. நாங்கள் எல்லாம் பூட்டி முடிச்சிட்டோம், மெஷின் போட்டாச்சு. போட்டு பிள்ளையெல்லாம் எங்கள் பிள்ளையெல்லாம் இந்தியாவுக்கு போயிட்டாங்க, கலவரம் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லி. வீட்டில் ஒய்ஃபு பிள்ளைகள் நீங்கள் மட்டும்தான் இங்கே? நான் மட்டும்தான் இங்கே. எல்லாம் போயிட்டு இந்தியாவில் போயிட்டு அவங்களாம் இந்தியாவில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸ்கூல்லாம் போட்டுட்டு நம்ம அம்மா அப்பாவும் போயிட்டாங்க, எல்லோரும் போயிட்டாங்க. அவ்வளவுக்கு நமக்கு வேலை செஞ்சு பாருங்கள், பொருளாதாரம்
எல்லாம் ரொட்டேட் ஆகி எல்லாம் ஆகி இந்த ஒரு 3-4 வருஷத்துக்குள்ள கடையில் அவ்வளோ பெரிய எனக்கு ஒரு மாற்றம் வந்து எனக்கு வந்து இந்த ஃபேக்ட்ரியும் போட்டு இது வந்து நான் நினைக்கிறேன் இப்போ நான் நினச்சி பார்த்தோம்னா இதெல்லாம் ஒரு இறை ஆற்றலோட வேலை, இறை நிலையோட வேலை. என்னை இந்த அளவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி இது ஏதோ ஒரு மாயம் மெஜிக்லாம் ஒன்றும் இல்லை. யாரும் எனக்கு வந்து காசு அள்ளி கொடுத்துடல, யாரும் ஒரு பெரிய இதெல்லாம் பண்ணிடல, நான் எங்கேயும் கடை வாங்கவும் இல்லை. அப்படி தான் போணுச்சு. பெரிய அதிசயம். இப்போ இதெல்லாம் வந்து கிடைச்செல்லாம் அந்த கடையை கொடுத்தது கூட எனக்கு சும்மா கொடுத்தாரு ஒருத்தர். 1 வருஷம் சென்று தான் கடைக்கு வந்து கீமணி வாங்கி காசை வாங்கி இன்றைக்கி அந்த கடை இருக்குது அந்த செகண்ட் ஸ்ட்ரீட்டில். அப்புறம் தான் வந்து காசு கொடுங்க இப்போ தான் நல்லா இருக்கீங்களா அப்படி தான் அப்புறம் வாங்கிட்டு போனார். அப்போ அந்த மாதிரியெல்லாம் எனக்கு ஒரு ஹெல்ப் கிடைச்சிச்சு. அதெல்லாம் ஏன்னு தெரியல, அந்த நோக்கம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால வந்த விஷயங்கள் என்னத்துக்கிட்டு நடந்துச்சுன்னு எனக்கே தெரியாது. இது ஒரு பெரிய ஒரு மிரக்கல் மாதிரி சில வேலைகள்லாம் நடந்துச்சு. இந்த ஃபேக்ட்ரியை கிடைச்சா அப்படிதான். உங்களோட நேரம் பார்த்து இதை மூடி வச்சிருக்கான். இதே எனக்கு வந்து கிடைக்கணும். பேங்க் லோன் தராங்க, ஒரே பேங்க். ஏன்னா அவன் சிக்கல் இருக்குது, அந்த லோனை எனக்கு மாற்றி விட்டுட்டு சரி நீங்கள் கட்டுவீங்க தான் நீங்கள் கட்டுங்கன்ட்டேன். யங் ஏஜ் வேறு கொடுத்துட்டேன். அந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சாக நீங்கள் சக்ஸஸ் பண்ண விஷயம் அப்படின்னு அந்த ஃபேக்ட்ரி போடுறதுல இந்த ஒரு சப்ஜெக்ட் ஏதாவது சொல்லணும்னா எதை சொல்லுவீங்க? இந்த ஃபேக்ட்ரியை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுல ரொம்ப சேலஞ்சிங். 83 கலவரமே பெரிய சேலஞ்ச் எனக்கு. அப்போ கஸ்டம்ஸில் கூட எல்லாம் கேட்டாங்க, ஜமல மினிசோக்கம் வந்து போனால் ஒயாமனாத மெஷின்கள்லாம் தானவான்னு சொல்லி என்னை பயக்காட்டாங்க. கமலாக்கெல்லாம் ஓடையில் நீயே மெஷின் கொண்டு பயமுறுத்துட்டாங்க. இப்படி உடந்து போட்டோம் நாங்கள் 83 கலவரத்தில் கொண்டு வந்து இப்படியெல்லாம் போட்டு நாங்கள் செஞ்சு சக்ஸஸ் பண்ணி ஃபேக்ட்ரி போட்ட பிறகு யாரும் இந்த மாதிரி ஃபேக்ட்ரி போடல. நீட்டிங் நாங்கள் தான் போட்டு அந்த நேரம். என்ன ஸ்பெஷல் அந்த நேரம் நீங்கள் போட்டு? நீட்டிங் ஃபேக்ட்ரி. இதுக்குரிய கஸ்டமர்ஸ் யார் அந்த டைம்? நிறைய எக்கச்சக்கமான கஸ்டமர். நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய சிங்கிள் கஸ்டமர் தான் கூட. நிறைய எல்லா ஊர்லேயும் இந்த பெனியன் மெட்டீரியல், அண்டர்வேர் ஃபேப்ரிக், டிஷர்ட் ஃபேப்ரிக்னு சொல்லி பெரிய அளவில் விற்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் அந்த ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அது நல்லா எனக்கு கை கொடுத்து எல்லாம் வளர்ந்துட்டோம். இந்த ஃபேக்ட்ரி வந்து நீங்கள் போட்ட காலப்பகுதி ஒரு பிரச்சனை நடந்து முடிஞ்ச காலப்பகுதி. ஆமாம். அந்த நேரம் நிறைய ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் மூடி இருப்பாங்க. ஆமாம், எல்லாம் மூடி இருப்பாங்க. இப்போ இல்லை, இம்போர்ட்டுக்கும் வர்றதில்லை. அந்த நேரம் லோக்கலுக்கு நல்ல டிமாண்ட், நல்லா போயிட்டு. இந்த 2வது சப்ஜெக்ட், அதாவது நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க, அது பிறகு ஒரு ஃபேக்ட்ரி போட்டு இப்போ ஒரு ஃபேக்ட்ரி வளர்ந்த நிலையில் இருக்கிற நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் அடுத்த பிரேக்குக்கு போகிறதுக்கு முதல்ல, ஒரு இடைவேளைக்கு போகிறதுக்கு முதல்ல இவ்வளவெல்லாம் கடந்து வந்தவங்களுக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய ஒரு புரிதல் இருந்திருக்கு. உண்மையில் இந்த வாழ்க்கைன்னு என்ன, உங்களோட புரிதல் என்ன? வாழ்க்கையை பற்றி உங்களோட புரிதல் என்ன? உங்களோட நீங்கள் ஃபீல் வாழ்க்கையில் புரிதல் சொன்னால் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு நமக்கு மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். அப்புறம் ஒரு தெளிவு இருக்கணும், என்ன செய்ய போகிறோம், எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம சுற்று வட்டங்களில் ஒரு தெளிவு இருக்கணும். ஒரு இறை பக்தி இருக்கணும். ஒரு ஏதாவது நமக்கு ஒரு நல்ல ஒரு மனசில் ஒரு கடவுள் பக்தி ஒன்று இருக்கணும். என்ன மாதிரி நம்பிக்கை இருக்கணும். நேர்மை இருக்கணும். அது கண்டிப்பாக இருக்கணும். எந்த காரணம் நான் ஆரம்பத்தில் கூட சொல்லிட்டு வந்தேன் அவங்களுக்கு. எங்கேயும் வந்து அது ரொம்ப நம்ம கை கொடுக்கும். ரொம்ப அவங்களுக்கு செஞ்சு காட்டணும் நம்ம நேர்மையாக இருக்கிறங்கிறத. வாயில் சொல்லி சரி வராது. சில பேர் சொல்லுவாங்க, வாயில் 10 தரம் சொல்லுவாங்க, ஆனால் வந்து செய்கையில் மோசமாக இருக்கும். நான் அப்படி செய்கையில் இல்லை. அது மாதிரி நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சி நம்ம அவங்களை செஞ்சு காட்டுறதுக்கு. அப்போ அவங்க நம்மளை கை கொடுத்து தூக்குற அளவுக்கு அது உதவிச்சு. அதான் நான் சொல்லுவேன், இன்னைக்குள்ள யங் ஜென்ரேஷனுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஒருத்தருமே அவங்களுக்கு மேலே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. தான் மேலே தனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. அந்த கான்ஃபிடென்ட் வரணும் முதல்ல. அப்போ இப்படிலாம் வந்து இப்படி போயிட்டுக்குள்ளே இந்த தெய்வ பக்தி என்ன பண்ணிச்சு, நமக்கு ஒரு ஞான பக்தியை கொண்டு விடுது. அடுத்த கட்டத்தில் அதை அடுத்து பேசுவோம். நம்மளை கொண்டு வேற ஒரு கட்டத்தில் கொண்டு அது விடுது. அப்போ அந்த மாதிரி இதில் 4 பேர் மதிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்துடுது. பார்த்திங்கன்னா அந்த சமுதாயத்தில், அதாவது சமுதாயத்தில் கொழும்பில் உள்ள தமிழ் மக்கள் சமுதாயத்தில் என்ன பேரை சொல்கிற அளவுக்கு, என் பேரை தெரிகிற அளவுக்கு, எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு என் இது வெளிப்படுது. அப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா, அது காரணம் அந்த உண்மை, நேர்மை. ஒரு இப்போ கூட சொன்னாங்க, கிட்டத்தட்ட கூட நான் சொன்னாங்க, பணம் யார் வேணாலும் கொடுத்தாலாம், எது வேணாலும் செய்யலாம், அதை சக்ஸஸ் பண்ணி காட்டுறதான இருக்க விஷயம் அப்படின்னு சொல்லி, அதனால தான் உங்கள் மேலே உள்ள நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதை இப்போ கடன் கொடுத்தா கூட ஒரு நம்ம கொடுக்கும்போது அதை சக்ஸஸ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுதானே கொடுக்குறோம். அப்படி அந்த ஆளுங்க அதை பண்ணி காட்ட மேலே மேலே அவங்க வளருவாங்க. இப்போ அப்படி இல்லை, வாங்கிட்டு அப்படியே மறைஞ்சிடுறாங்களே. அப்போ திரும்ப அதோட அது இல்லாமல் போயிடும். அப்படி இல்லாமல் போனால் தான் இந்த விஷயங்களை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. நிச்சயமாக இது உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு அனுபவமாக இருக்கும். இவங்களோடலாம் பேசல எங்களுக்கெல்லாம் இன்னும் ஒரு உற்சாகம் வருது. இன்னும் நிறைய வேலை செய்யணும், நிறைய நேரம் இல்லை அப்படின்லாம் ஒதுங்கிடக்கூடாது, இல்லாட்டி வசதி இல்லை அப்படின்னு ஒதுங்கிடக்கூடாது.
வாய்ப்புகள் கிடைக்கல பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துட்டுருக்கு. நாங்கள் சீரியஸான விஷயங்களுக்கு போது முதல் கொஞ்சம் ஷார்ட்டாக சில விஷயங்கள் நாம் தெரிஞ்சு கொள்வோம். உங்களுக்கு வந்து ரொம்ப போகணும்னு நீங்கள் நினைக்கிற இடம், ரொம்ப அடிக்கடி போகிற இடம் அப்படின்னு எந்த இடத்த சொல்லுவீங்க? முதல்ல எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, உலகம் பூரா சுற்றி பார்க்கணும் அப்படின்னு. எனக்கு அது ஒரு பெரிய ஆசை. 79ல் நம்ம தனியாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு 80களில் நான் கடை நல்லா போயிட்டுருக்கு. நான் சொன்னேன் பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு. முதல்ல நான் வெளியூர் போகணுன்னு ஆசைப்பட்டு இந்தியாவுக்கு போனேன். அப்புறமேலே உலகம் பூரா சுற்றணும்ட்டு ஜப்பான் போனேன், சிங்கப்பூர், மலேசியா, ஹாங்காங், இப்படி துபாய். அந்த நேரமே எடுத்துக்கிட்டு எனக்கு இது சுற்றணும்னு, ஏன்னா நமக்கு வந்து இதெல்லாம் ஒரு போய் தெரிஞ்சுக்கணும் எப்படி இருக்குது இந்த ஊருக்கெல்லாம். நிறைய பேசுகிறாங்களே, நிறைய வர்றாங்களே போகிறாங்களே, இந்த ஊருக்கெல்லாம் போகணுன்னு சொல்லிட்டு எனக்கு கையில் பணம் வருது. இப்போ நல்லா ரொட்டேஷனாக இருக்குது. நான் எல்லாம் ஊருக்கெல்லாம் போனேன், எல்லா ஊர்களும் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். அப்போ அந்த ஒவ்வொரு இடத்துலையும் போய் உட்காரும்போது ஜப்பானில் இருக்கும் கூட நான் நினைப்பேன், சரியான தேயிலை எஸ்டேட்டில், தேயிலை தோட்டங்களில் இப்படி சாதாரண இருந்த நம்ம இன்னைக்கு இங்கே டோக்கியோவில் ஜப்பானில் வந்து இப்படி மேலே இப்படிலாம் இருக்கிறோமேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு வர்றதுக்கு உயர்வுக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு இறைவன் கை கொடுத்துருக்கான் அப்படின்னு நான் நினைப்பேன் அந்த நேரம். அப்போ இப்படிலாம் இருந்து வரும்போது இப்போ இனி இது இப்படியே போயிட்டுருக்கு. எந்தெந்த நாட்டுக்கு போயிருக்கீங்க இது வரைக்கும்? நீங்கள் அதிகமாக போயிட்டேன். எல்லா நாட்டுக்கும் போயாச்சு. அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, யூகே எல்லா நாட்டுக்கும் போயாச்சு. சாதாரண நீங்கள் யோசிச்சு பார்த்துன்னு சொன்னீங்க, அதை திருப்பி ஒரு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன்னா, நீங்கள் சாதாரணமாக சாமி மலையில் 8ஆம் ஆண்டு, அதாவது 16 வயசு வரைக்கும் இருந்த நேரம் நீங்கள் எப்படியா கற்பனையிலேயே நினச்சி பார்த்தீங்களா எப்படிலாம் போகும்னு சொல்லி? அப்போ நினைக்கல. அந்த நேரம் ஒரு இதை விட்டு வெளியே வர்றதுக்கு தான் நினச்சோம், ஒரு கட்டத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு. வெளியே வந்த பிறகு அப்பயும் நான் சும்மா கொழும்புல எல்லாரும் இருக்க மாதிரி நான் இருக்கல. நம்மளும் வெளியில் போயிட்டு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுவோம். நான் நிறைய பிஸ்னஸ்க்கெல்லாம் முயற்சி பண்ணேன் அந்த நேரமே. அந்த நேரம் இந்த ஊர் நிலவரம் சரியில்லை அப்படியெல்லாம் இருந்துகிட்டு இருந்துச்சு. மற்றபடி நான் நிறைய முயற்சி பண்ணேன். இப்போ அந்தந்த நாட்டுக்கெல்லாம் போவையில் உங்களுக்கு வந்து நீங்கள் சொன்னீங்க ஜப்பானில் இருக்கல யோசிச்சது, அப்படி யோசிச்சு வச்சது கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். அப்படி எப்படி உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து? இப்போ என்னென்னு கேட்டால் அந்த நேரம் நான் இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன்ல கொழும்புல, இந்த பெரிய பெரிய இவங்களுக்கெல்லாம் நாங்கள் ஜப்பான்லலாம் தொடர்பு இருக்கும் அவங்கள. அப்போ நான் போகிறேன், ஜப்பான்லாம் போகிறேன்னு சொன்னோன்னே இவங்கெல்லாம் அட்ரஸ்லாம் கொடுத்து நீங்கள் அங்கே போய் இவங்களெல்லாம் பாருங்கள், எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லி எனக்கு அதெல்லாம் பெரிய சப்போர்ட் பண்ணிச்சு. சிங்கப்பூர் போனாலும் அப்படி, ஹாங்காங் போனாலும் அப்படி, எல்லாம் அங்கே போனேன் என்னை ரிசீவ் பண்ணுறதுக்குலாம் ஆள் இருக்கும். வந்து போயிட்டு அதை ஊரெல்லாம் சுற்றி பார்த்து எல்லாம் செஞ்சு வர்றதுக்கெல்லாம் கூட அதெல்லாம் வந்து ஒரு இப்போ நினச்சா ஒரு பெரிய மிரக்கல் மாதிரி இருக்கு. அதை நீங்கள் சொல்லலே எனக்கு புதுமையாக இருக்குது. ஆமாம், ஸ்கூலை விட்டு லீவ் பண்ணி வந்து ஒரு சாதாரண கடையில் வேலை செஞ்சு உலகத்தில் எல்லா நாட்டுக்குமே போயிட்டு வந்துட்டீங்க. இப்போ நாங்கள் இந்த சக்ஸஸை பற்றி பேசல வந்து குடும்பம் அப்படின்றது இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாண்டிங்காக இருந்திருக்கும், ஒரு சப்போர்ட்டிவாக இருந்திருப்பாங்க. மனைவி பற்றி சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த அளவு வெற்றி பயணத்தில் மனைவியின் வைஃபின் பங்களிப்பு? எனக்கு அவங்க வந்து விஜயலட்சுமின்னு சொல்லி அவங்க 4 பெட்டி நான் சொன்னேன். வந்து என்னோட வாழ்க்கை நான் போயிட்டு இருக்கும்போது 2 நான் குழந்தை ஏற்கனவே சொன்னேன். அவங்க நல்ல எனக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க அந்த நேரத்தில். நம்ம எதுவுமே வீட்டில் ஒரு கண்டிஷன் கட்டுப்பாடு அதெல்லாம் கிடையாது. மற்றபடி ஏன்னா நான் ரொம்ப தொழில் பண்ணி லேட்டாக தான் வீட்டுக்கு போவேன். 10 மணி 11 மணி காலையில் வெளிலன்னா எலும்பி கிளம்பிடுவோம். இப்படிலாம் போனாலுமே அவங்க அதுக்கெல்லாம் அவங்க பிள்ளைகளை பார்த்துக்கிறது, வீட்டை கவனிக்கிறது, எல்லாம் செய்ய வைக்கிறேன்னு சொல்லி அவங்க ரொம்ப அதில் எல்லாம் கவனமாக இருந்தாங்க. அந்த மாதிரி வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க எல்லா வகையிலையுமே அவங்களுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. அப்போ இப்படியே இருந்துட்டு போயிட்டு இருக்கும்போது நான் இங்கே வந்து என்ன சொல்கிறது, இந்த அளவுக்கு உயர்ந்தோடனே நம்ம அப்புறம் அப்படி மெல்ல 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 இந்த பொது நிகழ்ச்சிகளில் போய் கலந்துக்கிற மாதிரியான சூழ்நிலைக்கு நம்ம அப்படி தள்ளப்படுறோம். இப்போ இந்த ஒரு கட்டத்துக்கு வந்த பிறகு நிறைய பேர் வந்து கோயிலில் வந்து நீங்கள் ட்ரஸ்டியாக இருங்க, நீங்கள் அதை பாருங்கள் இதை பாருங்கள் அப்படின்னு பொது காரியங்கள் இப்படி செய்கிற இதுகளில் நம்மளை எல்லாம் கொஞ்சம் முனைப்பாக எடுத்தாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அதில் கருகாமத்தில் கூட நான் போயிட்டு நான் ஒரு ட்ரஸ்டியாக இருந்தேன், ஃபுல்லாக வேலை செஞ்சேன். அப்படி இப்படி நிறைய இதெல்லாம் வரும். இப்போ உங்கள்கிட்ட மனைவிட்ட உங்களுக்கு பிடிச்ச ஒரு குணம் அப்படின்னு சொன்னாங்க, அவங்களோட குவாலிட்டியில் வந்து ரொம்ப இவங்க ஓகே இந்த குவாலிட்டி நல்லா இருக்குது. அவங்க கோவப்படுறதே பெரிய குணம், அதே பிடிச்சது அது பிடிச்ச குணம், அது பிடிச்ச குணம் தான். ஏன்னு கேட்டால் அது இருக்க தான் வேணும், எல்லாம் நம்மளை இது பண்ண முடியாது. அப்படின்னாலும் அவங்க நல்லா அதை நான் சந்தோஷமாக தான் எடுத்துக்கிறது. அப்படின்னாலும் இதுக்கு நாங்கள் கை தரல. என்னன்னா மனைவிட்ட பிடிச்ச கண்ணுன்னு நான் நிறைய இன்டர்வியூ பண்ணிட்டேன். அப்போ எல்லாரும் வந்து சமைக்கிறது பிடிக்கும், அது பிடிக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, கோவப்படுறது பிடிக்குன்னு சொல்லிட்டீங்க. அதே எனக்கு ஒரு பிடிச்ச குழந்தை தான். நல்லா சமைப்பாங்க, நீ சொல்ல எல்லாமே செய்வாங்க, கோவப்படுவாங்க. அதே எனக்கு ஒரு பிடிச்ச குழந்தை. எனக்கு கேட்டால் அது இருக்கத்தான் வேணும் லைஃப்பில். அது ஒரு
பெரிய ஒரு இதான். நாங்கள் நிறைய முன்னேறதுக்கான அறிவுரைலாம் சொல்லிட்டோம். இது மிகப்பெரிய அறிவுரை. இது வாழ்க்கையில் இருக்க எல்லா ஆண்களும் இது ஒரு நீங்கள் வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கோங்க. மனைவி கோவப்படுறாங்களே அப்படின்னு நீங்கள் கோவப்பட்டுறாதீங்க. அதை பிடிச்ச குணமாக எடுத்துக்கிட்டோம்னா அந்த கோவம் வராது. வாழ்க்கையிலையும் முன்னேறிடலாம். மனைவி என்னென்ன விஷயங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம் உங்களுக்கு? எல்லாத்துக்குமே நான் செய்கிற தொழிலையும் சொல்லுவாங்க அப்படி இப்படி இருக்குன்னு சொல்லி பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுல அவங்க ரொம்ப அக்கறையாக இருந்தாங்க. மகளை எப்படி சரி டாக்டர் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லி அது சக்ஸஸ் பண்ணாங்க. ரெண்டாவது மகளையும் அப்படி தான் ரொம்ப படிக்க வைக்கணும், ரொம்ப முயற்சி, அதுலேயும் அவங்க சக்ஸஸ். மகனை வெளியூருக்கு அனுப்பணும், படிக்க வைக்கணும், அது அப்படி அவங்க எடுத்த காரியங்கள் இல்லாமல் சக்ஸஸ். அவங்க தம்பிமார் அவங்க குடும்பத்தை நான் அனுசரித்து போகிறது வைக்கிறது எல்லாம் அவங்க ரொம்ப பிடிச்சிருக்கும். அவங்களும் எனக்கு ரொம்ப உதவியாக இருப்பாங்க. இப்படி எல்லாத்துலேயுமே நான் வேறு குடும்பமாகவே பார்க்குறதில்ல. அவங்க குடும்பத்தையும் நம்ம குடும்பமாகவே பார்த்து எல்லாரையுமே நம்ம ஒரு சீர்தூக்கிட்டு தான் வந்தோம், எல்லாமே வந்தோம். அதில் அவங்களுக்கு ரொம்ப என்னை ரொம்ப பிடிக்கும். உங்கள் பிள்ளைகளை பற்றி சொல்ல வந்தீங்க. அதான் எல்லாமே எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம இப்படிலாம் செய்கிறது. அதனால் அவங்க கோவப்பட்டாலும் அதாவது சொல்லல சந்தோஷமாக. பிள்ளைகளை பற்றி சொல்லுங்கள். உங்களோட மகள் வந்து டாக்டராக இருக்காங்க. அவங்களும் நல்லா படித்து மெடிக்கல்லாம் செஞ்சு இப்போ இன்றைக்கி ஆஸ்திரேலியாவில் டாக்டராக இருக்காங்க. ரெண்டாவது மகன் வந்து அவங்களும் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஏசிசியை முடித்து லண்டனில் எல்லாம் படித்து வந்து இந்தியாவில் மேரி பண்ணி அவங்களும் 2 குழந்தைகளோட நல்லா இருக்காங்க, நல்லாவே இருக்காங்க. அதே மாதிரி மகன் அப்படி படித்து அவனும் லண்டனில் போயிட்டு பெரிய இன்ஜினியரிங்லாம் படித்து எல்லாம் முடித்து இப்போ அவர் வந்து அங்கே லண்டன்லேயே செட்டில் ஆகிருக்காரு. ஆமாம், எல்லாம் குடும்பத்தோட இப்போ நீங்கள் செட்டிலாக இருக்காங்க. இங்கே இருந்து பேசும்போது சாமி மலையிலேருந்து வந்த ஒருத்தர் இப்படியெல்லாம் செஞ்சு பிள்ளைகளை இப்படிலாம் செட்டில் பண்ணதை நினச்சி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உங்களோட ஃபீலிங் எப்படி? எனக்கு வந்து அவங்கள தான் பாராட்டணும். ஏன்னா அவங்களாம் என் அளவுக்கு இன்றைக்கும் என்னோட ரொம்ப பாசமாகவும் ரொம்ப அன்பாகவும், சில குடும்பங்களில் பிள்ளைகள்லாம் ரொம்ப பிரிஞ்சு போயிடுறாங்க, அம்மா அப்பாவை மதிக்கிறது இல்லை, அப்படி இப்படி பணம் வந்து மாறிடுறாங்க. இல்லை, இன்றைக்கும் அவங்களாம் வந்து என் மேலே அன்னைக்கு எப்படி இருந்தாங்களோ, எப்படி நம்ம இருந்தோமோ அதே மாதிரி என்னைய அவங்க அப்பாவா இன்றைக்கும் ஒரு தந்தையாக மதிச்சிருக்காங்க பாருங்கள். எனக்கு அதே ரொம்ப பெரிய இதாக இருக்குது. அவங்க என்னை மதித்து இன்னும் என்னோட ரொம்ப ஆதரவாக இருக்காங்க. எல்லாருமே விட்டு கொடுக்கவே மாட்டாங்க என்னைய. அந்த மாதிரி அம்மா அப்பாவை அவங்க விட்டு கொடுக்குறதே இல்லை. அப்போ அதே ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கி அந்த மாதிரி பிள்ளைகள் ரொம்ப குறைவு. இன்றைக்கி அம்மா அப்பா மேலே பாசம் இல்லாத குழந்தைங்க எவ்வளோ நான் பார்க்குறோம். அது அடுத்த கட்டத்துக்கு பருவம். நாங்கள் இந்த விஷயத்தில் வந்து இப்போ குழந்தை வளர்ப்பு அப்படின்றதே ஒரு பெரிய சப்ஜெக்ட் உண்டு. அப்போ அதில் நாங்கள் பேசினா நிறைய விஷயங்கள் பேசலாம். வேறு ப்ரோக்ராமில் அதை பேசுவோம். நீங்கள் சிம்பிளாக சொல்லணுமா இருந்தால் உங்களோட லைஃப்பில் வச்சு உங்களோட ஃபேமிலியை வச்சு அந்த பிள்ளைகளை வளர்க்கையில் எந்த விஷயத்தில் கவனமாக இருந்தது நாங்கள் இதை செய்யணும்? படிப்பு தான். ஆமாம், படிப்பில் கவனமாக இருந்தோம். ரொம்ப டிசிப்ளினில் ரொம்ப கவனமாக இருந்தோம். அவங்க கவனமாக அந்த வாழ்க்கையை கொண்டு போகணும் அப்படிங்கிறத சரியாக இருந்தோம். அதனால் அவங்களுக்கு எல்லா சுதந்திரமும் கொடுத்தோம். அவங்களுக்காண்டி நாங்கள் கட்டுப்படுத்தி வச்சுக்கிட்டு அவங்கள நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு சொல்லலை. அவங்க இஷ்டப்படியே எல்லாம் வாழ்ந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க, நல்லா போனாங்க. இந்த 83 கலவரத்தில் எல்லாத்தையும் இந்தியாவில் கொண்டு போய் படிக்க வச்சோம். அதுலேயும் அவங்க இதுக்கு நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒருத்தரும் இதாக இல்லை. ஓரளவுக்கு நம்ம அவங்கள ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு பழமொழி, தோளுக்கு உயர்ந்தா தோழனாக எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம சிம்பிளாக போயிட வேண்டியதான். ஒரு பெரிய இதாக பண்ணோம்னா இல்லை, அவங்கள ஒரு வேறுபாடாக காட்டக்கூடாது. குடும்பத்தில் நம்மள எல்லா நம்ம கஷ்டம் நஷ்டம் நல்லது கட்ட எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்மளோட அவங்க இழுத்து போவாங்க. இல்லையோ அவங்க நம்மளை விட்டு ஏதோ மறைக்கிறாங்க அப்பா அம்மா நம்மகிட்ட அப்படிங்கிற ஒரு அவங்களுக்கு ஒரு இது வந்துடுச்சுன்னா நம்மளை விட்டு ஒதுங்கிடுவாங்க. அவங்க அப்படி போகக்கூடாது. எல்லாமே அவங்களுக்கு தெரியும். குடும்பத்தில் நல்லது கெட்டது எது நடந்தாலும் அவங்ககிட்ட மறைக்காமல் போயிட்டு இருக்கும். அது ரொம்ப முக்கியம். தொடர்ந்து நாங்கள் பேசலாம். டாக் வித் தனா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றீர்கள். ஒரு குடும்பம், ஒரு வேலை, ஒரு பிஸ்னஸ் இதெல்லாம் வந்து செய்யல வந்து என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும், இதெல்லாம் வந்து புத்தகம் போட்டோ இல்லாட்டி ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டோ நாங்கள் சொல்லிக் கொடுக்குறத விட இந்த மாதிரி அனுபவசாலிகளோட பேசல எங்களுக்கு கிடைக்கிற அனுபவங்கள் பெருசாக இருக்கும். இந்த நிகழ்ச்சி அதுக்கான நிகழ்ச்சியாக இருக்கின்றது. மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க தானே, எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு. மகிழ்ச்சின்னா என்னது உண்மையாக? மகிழ்ச்சின்னு உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறீங்க? இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு காலத்துக்கு அப்புறம் ஒரு இப்படியே வயசு போயிட்டு இருக்கும்போது இப்போ நான் சொன்ன காட்டங்கள்லாம் தாண்டி வந்தீங்கன்னா ஒரு 50 வயசுக்கு வரத்துக்குள்ளே 50 வயசுக்கு அப்புறமேலு நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் வரும். எல்லாத்துக்குமே வரும். அப்படி வந்ததில் எனக்கு வந்த மாற்றம் வந்து ஒரு ஆன்மீக தேடல். ஒரு நம்ம பக்தி மார்க்கத்தில் இருந்தோம், பிஸ்னஸில் இருந்தோம், உலகமெல்லாம் சுற்றி பார்த்துட்டோம், பிள்ளைகளாம் வளர்த்துட்டோம், எல்லாமே அவங்கள ஒரு செட்டில் பண்ண வந்துட்டோன்னே அடுத்து
எனக்கு ஒரு ஆன்மீக தேடல் மாதிரி ஒன்று வந்து நம்ம அந்த மாதிரி இருந்தோம். இதில் நான் எத்தனையோ இந்த ஆன்மீக இதுகளுக்கெல்லாம் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். வந்துக்கிட்டு இருந்தபோது எனக்கு கொஞ்சம் ஆஸ்மாவும் கொஞ்சம் இருந்துச்சு அந்த நேரம். அப்போ அதுக்காக வேண்டி நம்ம சென்னை சில்க் இந்தியாவில் கேள்விப்பட்டோம். அதான் அவங்க பாஸ் அங்கே இருக்கார் ஆர்வம்னு சொல்லி. அப்போ அவர்கிட்ட போயிட்டு நான் இப்படி இருக்குது என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டேன்னா அவர் சொன்னார், இதுக்கு வந்து நீங்கள் மறந்து இதெல்லாம் எடுத்துலாம் சரி வராது, இதுக்கு வந்து பயிற்சி நீங்கள் செய்யணும், மூச்சு பயிற்சி உடற்பயிற்சி இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி முதல்ல எனக்கு வேதாத்திரி மகரிஷி அவரோட புஸ்தகங்களை அள்ளி வைக்கிறாரு. அள்ளி வச்சு நான் அவர்கிட்ட போன உண்மையிலேயே நல்ல ஒரு டாக்டரை சொல்லுங்கள், நான் போய் நாளைக்கு பார்க்கணுன்னு சொல்லி இங்கேருந்து சென்னைக்கு மெனக்கட்டு போயிருக்கோம். ஆனால் அவர் அதை சொல்லலை, அதெல்லாம் சரி வராதுன்னு எனக்கு அள்ளி கொடுக்குறாரு, இந்த புக்குகள் அள்ளி வைக்கிறாரு. இது எந்த காலப்பகுதியில்? இது வந்து 2003 2002 2003. அப்போ அந்த புக்கை எடுத்துக்கிட்டு வந்து எங்கள் வீட்டுக்கே ஒருத்தரை அனுப்பி பயிற்சியும் கொடுக்குறாரு எனக்கு. அந்த மனவளக்கலை பயிற்சியை நான் எடுத்த பிறகு எனக்கு ஒரு 2 மாதம் செய்யக்குள்ளேயே எனக்கு ஒரு பெரிய வித்தியாசம் தெரியுது. சரி இதை கண்டினியூ பண்ணலாம்னு இருக்கும்போது அங்கேருந்து சொல்கிறாங்க, இல்லை இன்னொருத்தரும் வந்து ஆலியாரில் பயிற்சி எடுத்து இதை கொழும்பு கொண்டு போகணுன்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு அங்கேருந்து சென்னை சில்கில் பேசுகிறாங்க, நீங்கள் ரெடியாக இருங்க, இந்த இவங்களும் வர்றாங்க சேர்ந்து செய்யலாம்னு சொல்லி வசந்தகுமார் அப்படின்னு சொல்லி. அப்போ அவரையும் சேர்ந்து நாங்களும் சேர்ந்து முத இலங்கையில் இந்த மனவளக்கலையை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். 2003 ஜூன் மாதம் இங்கே முத மனவளக்கலையை ஆரம்பித்து அதில் அந்த உடற்பயிற்சி, அந்த காயகல்பம், தியான முறைகள் இதெல்லாம் நிறைய அகத்தாய்வு இதெல்லாம் வந்தோடனே இன்னும் எனக்கு வாழ்க்கையில் என்ன சொல்லுங்கள், இன்னும் என்னை கூர்த்தீட்டப்படுது. அதாவது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகளை பார்த்துட்டு வந்தோம், எவ்வளோ நல்லது கெட்டதெல்லாம் அனுபவிச்சுட்டு வந்துட்டோம், கஷ்டம் நஷ்டம்லாம் பார்த்துட்டு வந்தாலும் இன்னும் நம்ம வாழ்க்கையில் தெரிய வேண்டியது நிறைய இருக்குங்கிறத மனவளக்கலை உள்ளுக்கு வந்த பிறகு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது உள்ளுக்கு வந்த பிறகு நிறைய விஷயங்கள் அப்படி இன்னொருத்தரும் நம்மளை வாழ்க்கையை பிரட்டி போடுற மாதிரி நம்மளை திரும்ப எங்கள் ஆரம்பத்துக்கே கொண்டு போன மாதிரி இந்த மனவளக்கலை கொண்டு போயிடுச்சு. எந்த சப்ஜெக்ட் அப்படி உங்களை அப்படி கொண்டு போனது காரணம் வந்து இதில் வந்து நிறைய உலக விஷயங்களை எளிமையாக தெரிஞ்சுக்கிற முறை. எல்லாம் அந்த உடற்பயிற்சினா கூட ஒரு எளிய உடற்பயிற்சி. அதாவது வேதாத்திரி மகரிஷி அவர்களை நாங்கள் நேரில் சந்திக்கிற வாய்ப்பு. அப்போ அவரோட இருந்து பேசும்போது மகரிஷி சொன்ன கருத்துக்கள், எப்படி வாழ்க்கைனா எப்படி அதை எடுத்துக்கணும். நீங்கள் இப்போ நிறைய கேள்வி கேட்டீங்க, எப்படி சொல்லி பிள்ளை வளர்ப்பு எப்படி எல்லாம் இருக்குது, அவ்வளோ இருக்குது. சினம் தவத்தில் என்ன, ஆசை சீரமத்தில் என்ன, தொழில்னா என்ன, வேறு ஸ்பேஸ்னா என்ன, இப்படின்னு பல என்னென்ன நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் அங்கே போய் கற்றுக்கிறதுக்கு. ஏன்னா நான் படித்தது 8வது தானே, மேலே நான் மற்றவங்க மாதிரி +1 +2லாம் கூட படிக்காதனால எனக்கு அதில் படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சது. அதனால் விடாப்படியாக நான் வந்து ஆலியாரில் போய் தொடர்ச்சியாக அதெல்லாம் எல்லா வகுப்புகளையும் எடுத்து அங்கே போய் படித்து நான் டிப்ளமா அட்வான்ஸ் வரைக்கும் அதில் போய் படித்தேன். அவருடைய தத்துவங்களை படித்து எல்லாம் படித்து இங்கே கொழும்பில் வந்து மன்றங்களை ஆரம்பித்து இதை கொண்டு போய் மக்கள் மத்தியில் கொடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல காரியம் செய்யணுமா இருந்தால் அது மனவளக்கலையில் தான் செய்ய முடியும். ஒருத்தருக்கு ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னா, இப்போ ஆஸ்பத்திரியில் சோமலாதவங்களுக்கு போயிட்டு நம்ம ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம், உடுப்பு வாங்கி கொடுக்குறோம்னா அதெல்லாம் ஒரு பெரிய காரியம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே நோய்வாய்ப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்கிறோம். அது வந்து பாவம், அவங்களுக்கு உதவி செய்ய தான் வேணும், அப்படி வேலை. அது நோய்வாய்ப்படாமல் செய்கிறதே பெரிய வேலை. அந்த நோய் வராமல் இருக்கிறதுக்கு அவங்க செய்கிற மாதிரிங்க, அது பெரிய வேலை. ஏதோ ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, மீனை கொடுக்கறத மீன் பிடிக்க கற்றுக்கொடுன்னு சொல்லுவாங்க, தூண்டில் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த நோய் வராமல் அவனுக்கு தடுத்துட்டோம்னு சொன்னால் அவன் போய் கஷ்டப்பட தேவையில்லை, ஆஸ்பத்திரியில் போய் படுக்க தேவையில்லை, அவன் இன்னொருத்தட்ட போய் கையை எழுந்த தேவையில்லை. அப்போ அதுக்கெல்லாம் வந்து இந்த மனவளக்கலையை பெரிய ஒரு உதவி பண்ணது, நம்மளை எந்த நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதுக்கு. இன்றைக்கி சாதாரணமாக நான் 74 முடிஞ்சு 75 வயசுக்கு வந்துட்டேன். 75 இந்த 20 வருஷமாக நான் அந்த மனவளக்கலையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த விதமான நோய் இருக்கத்தான் செய்யும், உடல்னு இருந்தால் நோய் இருக்கத்தான் செய்யும். காலநிலை மாற்றம், மற்ற நம்ம ட்ராவல் பண்ணுறது, நம்ம உணவு முறைகள், பொல்யூஷன், இன்றைக்கி எல்லாமே பொல்யூஷன், காற்று மாசடைஞ்சிருக்கு, தண்ணி மாசடைஞ்சிருக்கு, எல்லாம் உலகமே இன்றைக்கி மாசடைஞ்சிருக்கு, எல்லாம் கிளைமேட்டே மாறி இருக்குது. அப்போ அப்படி இருக்கா அந்த தாக்கங்கள் சில இருக்கத்தான் செய்யும். அதை தவிர வேறு பெரிய ஒரு நமக்கு ஒரு வியாதி அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப அழகாக உடலை நல்லா நிம்மதியாக வச்சுக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம்,
இன்னும் 4 பேருக்கு கற்றுக் கொடுக்கும்போது அதை விட ஒரு பெரிய சந்தோஷப்படலாம் அப்படின்னுங்கிற கட்டத்தில் போயிட்டு நாங்கள் ஒரு அமைப்பை கவனித்து மனவளக்கலை மன்றம் ஆரம்பித்து அதுக்கு உலக சமுதாய சேவா சங்கத்து அடிப்படை வந்து மகரிஷி அவர்கள் எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து இதை நீங்கள் போய் செய்யுங்கன்னு சொல்லி இலங்கையில் இதை கொண்டு கிட்டத்தட்ட 16-17 இடங்களில் மையங்களை இலங்கையில் அமைச்சு இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட எங்கள் கொழும்புல மட்டும் 5000-6000 பேருக்கு மேலே அந்த பயிற்சியை கொண்டு கொடுத்துருக்கோம். நாடளாவியல் ரீதியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படியும் குறைச்சி ஒரு 25000 பேருக்கு இந்த பயிற்சி கொடுத்துருப்போம். மாணவர்களுக்கு நிறைய கொண்டு கொடுக்குறோம். இப்படிலாம் கொடுத்து வரும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதில் கிடைக்கிற இன்பம், அதில் அவங்க இந்த பயிற்சியை செஞ்சு இதில் இன்வால்வ் ஆகி இதில் இருந்து வரும்போது அவங்களுக்கு கிடைக்கிற அந்த இன்பம் வேறு நம்ம இந்த பணம் சம்பாரித்து நீங்கள் வந்து வாழ்க்கையில் கிடைச்ச விட எனக்கு ஒரு பேர் இன்பம் கேட்க வந்தேன். இப்போ வந்து 20 வருஷத்துக்கு முதல்ல நீங்கள் இந்தியாவிலேருந்து இந்த மனவளக்கலை இங்கே கொண்டு வரணும்னு யோசிச்சு இன்றைக்கி ஒரு பெரிய அறிவு திருக்கோயில் சொல்கிற 7 மாடி கட்டடத்தை நீங்கள் வெள்ளவத்தில் அமைச்சிருக்கீங்க. இந்த கொடுப்பினை மகரிஷி மூலமாக உங்களுக்கு கிடைச்சதை நினச்சி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி அது? கண்டிப்பாக அவருடைய அனுக்கிரகம் இல்லாமல் அதை நம்ம செய்ய முடியாது. மகரிஷி அந்த நேரமே சொன்னார். நாங்கள் முதல் இந்த இலங்கையில் மனவளக்கலை ஆரம்பிச்சுட்டு நாங்கள் அங்கே போகும்போது அவரே சொன்னார், நீங்கள் இலங்கையில் ரொம்ப சக்ஸஸாக கொண்டு போவீங்க, அதுக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன். நீங்கள் நல்லா பெரிய வளர்ச்சி அடையும். இலங்கையில் மக்கள் ரொம்ப தேவையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை அவங்கள கொண்டு போய் சொல்லுன்னு சொன்னால் இப்போ சிங்களத்தில் கூட அந்த புக்கெல்லாம் மாற்றி எடுத்துட்டோம். இப்போ சிங்கள மக்கள் கொண்டு போகிற முயற்சி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பண்ணணும்னு சொன்னால் இன்னுமே இதை ரொம்ப சக்ஸஸ் பண்ணிடலாம். இப்போ அந்த சிங்கள மக்கள் வர்றவங்க கூட சொல்கிறாங்க, இல்லை இதை நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நிறைய இடத்துக்கு இதை கொண்டு போகணும் அப்படின்னு அவங்களும் முயற்சி எடுக்கிறாங்க. அப்படிங்கும்போது இது பார்த்திங்கன்னா இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்தி மொழியில் இருக்குது, கன்னடத்தில் இருக்குது, உதுரு, அங்கே இந்தியாவில் எத்தனை மொழிகள் இருக்கோ எல்லாத்துலேயுமே இந்த மனவளக்கலை அந்தந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு எல்லா ஊர்லேயும் போயிட்டுருக்கு. வெளியூர்கள்லையும் போயிருக்கு. ஜெர்மனில் கூட ஜெர்மன் மொழியில் எடுத்திருக்காங்க, ஃப்ரான்ஸில் இருக்குது, ஃப்ரெஞ்சு மொழியில். அப்போ சிங்கள மொழியில் கண்டிப்பாக அது மொழிபெயர்க்கப்படும். செஞ்சு நாங்கள் சிங்கள மொழியில் கொண்டு போகணும்னு சொல்லி முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து இதில் போகும்போது ஒரு நல்ல ஒரு பெரிய வெற்றியை நாங்கள் பார்க்குறோம். மனவளக்கலைக்கு வந்தால் இந்த விஷயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மெசேஜ் சொல்கிறேன்னா, நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் வந்து இதை தேடிட்டு இருக்கிறீங்களா இருந்தால் நீங்கள் மனவளக்கலையில் இதை பெற்றுக்கொள்ளலாம். மனவளக்கலை பயிற்சியில் இது இருக்குதுன்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? மனவளக்கலையில் பெற்றுக்கலாம்னு சொன்னால் நீங்கள் மனவளக்கலைக்கு வந்து சொன்னீங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களை நீங்கள் உணர்ந்துக்கிறீங்க. 2வது உடல் நலமாக இருக்கும். நீங்கள் மனவளக்கலைக்கு வந்துட்டாவே உடல் நலம் இருக்கும், மனநலமாக இருக்கும், குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி ஏற்படும். மற்றபடி நீங்கள் என்னென்ன நீங்கள் மனசில் உங்களுக்கு அதை இன்றைக்கி உலகத்தில் தெரிஞ்சிக்க வேண்டிய என்னென்ன விஷயங்கள் இருக்கோ இறைவனை பொறுத்த இன்றைக்கி அதான் பெரிய பிரச்சனை நமக்கு. அதில் உள்ள சுற்றி போய் பார்த்தீங்கன்னா அங்கே தான் பிரச்சனையே இருக்குது நமக்கு. இறைவன்னா என்ன, உயிர்னா என்ன, இந்த உடல்னா என்ன, குடும்பம் என்ன அப்படிங்கிறத மனவளக்கலையில் நாங்கள் தெளிவாக நாங்கள் எல்லாம் கொடுக்குறோம். இந்த பயிற்சி முறைகளில் இதில் எல்லாமே நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நிறைய பாடத்திட்டங்கள் முறைகள் இருக்குது. இதில் வந்து தெரியும் போது மிகப்பெரிய ஒரு நீங்கள் தெளிவை பெறலாம். இப்போ இலங்கையில் மனவளக்கலை கொண்டு வந்த இந்த காலப்பகுதியில் நாங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு மேலமாக இயங்கி கொண்டிருக்கோம். நீங்கள் அடைஞ்ச சக்ஸஸ் என்ன செய்ய காத்துட்ருக்கீங்க? இப்போ நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் வந்து இதை உங்களுக்கு தெரியுது வேறு இப்போ ஒரு தியேட்டர் மாதிரியோ ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுற மாதிரி இல்லை. இது வந்து ஆன்மீகங்கிறது வந்து ரொம்ப லேசில் யார்ட்டையும் கொண்டு இதை திணிக்க இயலாது. அவங்க விருப்பப்பட்டு அவங்க சந்தோஷப்பட்டு தான் உள்ளுக்கு வரணும். ஆமாம், அவங்களா இஷ்டப்பட்டு உள்ளுக்கு வந்து நம்மளை உணர்ந்துக்கணும், நம்ம இதில் சக்ஸஸ் பண்ணணும்னு வர்றவங்களை மட்டும்தான் நம்ம உள்ளுக்கு எடுக்க முடியும். அப்போ அந்த மாதிரி வந்து இதை சக்ஸஸ் பண்ணுற வர்றவங்களை நம்ம உள்ளுக்கு எடுத்து நம்ம கொண்டு இந்த பயிற்சியை கொண்டுக்கிட்டு போகும்போது நாங்கள் என்ன அதுக்கே ரொம்ப காலம் எடுத்துருச்சு எங்களுக்கு. கிட்டத்தட்ட இந்த 20 வருஷத்தில் இது மனவளக்கலை ஒன்று இருக்குது அப்படின்னு நாடு பூரா தெரிய வைக்கிறதுக்கு இவ்வளோ காலம் ஆகிப்போச்சு எங்களுக்கு. இப்போ அடுத்து இதுக்கு நிறைய திட்டங்களுக்கு கிராம வளர்ச்சி திட்டம், அப்புறம் என்னத்த பாடசாலைகளுக்கு மாணவர்களுக்கான பயிற்சி திட்டம் இதெல்லாம் இருக்குது. அடுத்து முக்கியமாக நாங்கள் சேர்ந்து மாணவர்களுக்கான பயிற்சி திட்டத்தை கொண்டு போகணும். அப்புறம் கிராம மட்டத்தில் கொண்டு போகணும். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் அறிவு திருக்கோயில் கட்டிட்டோம், பெரிய நம்ம தவமையங்களை அமைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அங்கே மக்கள் தேடி வர்றது இப்போ குறைவாக தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பொருளாதார நிலவரம், இன்றைக்கி பிரயாணம் செய்யணுன்னா அவங்களுக்குள்ள செலவுகள், நேரம், இதெல்லாம் பார்க்கும்போது அந்தந்த ஊர்லேயே போய்ட்டு நம்ம பயிற்சி கொடுத்தோம்னு சொன்னால் இதை தான் இந்தியாவில் செய்கிறாங்க.
அறிவு திருக்கோயிலுக்கு 8 பேர் 10 பேர் தான் வர்றாங்க. அந்த ஊரில் போய் கொடுத்தா 500 பேர் வராங்க. அந்த ஊர்லேயே 500 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. நான் நிறைய ஊரில் போய் பார்த்தோம். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நாங்களும் அந்த மாதிரி திட்டத்தை தான் முன்னெடுக்கணும். கிராமங்கள், தோட்டங்கள், எஸ்டேட்டில் இந்த மாதிரி அதுகளை கொண்டு போய் கொடுக்கும்போது அங்கே அவ்வளோ பேத்துக்குமே நமக்கு ஒரே இடத்துல ஒரு 200 பேர் 300 பேர் கொடுத்துடலாம். அது வந்து ஒரு பெரிய சக்ஸஸ். அப்படிங்கும்போது இதை கொண்டு போகணும்னு சொன்னால் நாங்கள் ஆரம்பத்தில் இப்படி தான் சொல்லுவாங்க, எங்கள் பேராசிரியர் சொல்லுவாங்க, இது ஒரு சாதாரண ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு இந்த பயிற்சி கொடுத்தோம்னா பாதி பேரை வீட்டுக்கு அனுப்பிடலான்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு வந்த நோய்கள் கூட போயிடும். நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு பயிற்சி தான் அந்த மனவளக்கலையில் உள்ள பயிற்சி. அதில் நாங்கள் நல்லா சக்ஸஸ். நிச்சயமாக அந்த பயிற்சி எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. அதுக்கான உதவிகளையும் ஒத்துழைப்புகளையும் வழங்க ஊடகமாக நாங்களும் தயாராக இருக்கோம். நிகழ்ச்சியை நிறைவு செய்கிற நேரத்தில் இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ், யங்ஸ்டர்ஸுக்கு உங்களோட வாழ்க வளமுடன். நான் என்ன சொல்ல வேண்டாம், வாழ்க வளமுடன் தான் சொல்லணும். இளைஞர்கள் கண்டிப்பாக வந்து இந்த மனவளக்கலையில் இணைஞ்சிக்குங்க. இணைஞ்சு நாங்கள் இப்போ எத்தனையோ திட்டங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கிராம வளர்ச்சி திட்டம், பாடசாலைகளுக்கு கொண்டு போகிற திட்டம். இதுக்கு அப்போ எங்களுக்கு ஆள் வேணும். நான் ஒரு ஆளோ நான் 10 பேரை சேர்ந்து இது செய்ய முடியாது. நிறைய கைகள் தட்டினா தான் இது ஓசை வரும். அப்போ அதனால் நீங்கள் வந்து நிறைய பேரை இணைஞ்சி இதில் படித்து ஆசிரியர்களாக மாறி இதில் கொண்டு போனோம்னா தான் எல்லாருமா சேர்ந்து இந்த மனவளக்கலையை கொண்டு போயிட்டு பெரிய ஒரு சக்ஸஸ் பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்குள்ள இளைஞர்களுக்குள்ள ஒரு என்ன செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அதாவது உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு உறுதி இருக்கணும். நான் இதை பண்ண முடியும், எனக்கு இது சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற உறுதி இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி கெட்டு போகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. இந்த ஃபோனில் நிறைய தேவையில்லாத விஷயங்கள் வருது. இது மாதிரி இன்றைக்கி ட்ரக்ஸ் அது பயங்கரமாக இருக்குது எல்லா இடத்துலையும். அப்போ அந்த மாதிரியான சிக்கல்களில் நீங்கள் வந்து மாட்டிக்காமல் அதை விட்டு எவ்வளோ தூரம் அவாய்ட் பண்ண முடியுமோ வெளியே வந்துட்டு நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் ஈடுபட்டு, நம்ம உலகத்துக்கு பிறந்து வந்திருக்கு, இது ஒரு தரம் தான் வர முடியும். இதுக்கப்புறம் இந்த உடல் நமக்கு கிடைக்காது. இது இறந்துட்டோம்னு சொன்னால் அவ்வளோதான். இந்த உயிர் வந்து எப்படி இந்த பாம்பு எப்படி சட்டையை மாற்றணும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி இந்த உயிர் பல உருவங்களை எடுத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்றைக்கி நமக்கு தெரியாது, நம்ம இந்த பிறப்பில் இருந்தோம் இன்னும் மேலே இருந்தோம்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த உயிர் மாறி போயிட்டே தான் இருக்கும், வேறு வேறு இடத்துல போகும். இந்த உயிர் அழியாது. இந்த உடல் அழிந்தாலும் இந்த உயிர் அழியாது. இந்த ஆன்மா அழியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆன்மாவுக்கு அழிவில்லை, உயிருக்கு தான் அழிவு இருக்குது. அப்போ இந்த ஆன்மா தொடர்ந்து வேறு வேறு உருவங்களில் போயிட்டுருக்கோம், வேறு உருவத்துக்கு போயிடும். ஆனால் வந்து இப்போ இருக்கும்போது இந்த உருவத்தில் நம்ம இதை செய்யணுமா இருந்தால் இதை வந்து நம்ம சரியான முறையில் நல்ல விஷயங்களை செஞ்சால் நல்லது கிடைக்கும். நீங்கள் கெட்ட விஷயங்கள் செஞ்சால் அதுக்குள்ளே கெட்ட அனுபவங்கள் இருக்கும். கைத்தட்டினா என்ன வரும்? சத்தம் வரும். அப்போ அதனால செயலுக்கேற்ற விளைவு இருக்குது. அந்த செயலுக்கேற்ற விளைவை கண்டிப்பாக நீங்கள் உணர்ந்துக்கிட்டு இந்த செயல் செஞ்சால் எனக்கு இந்த விளைவு வரும்னு அதை கரெக்டாக நீங்கள் உறுதிப்படுத்திக்கிட்டீங்கன்னு சொன்னால் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் பண்ணலாம். செயலுக்கேற்ற விளைவு இருக்கிறத நினச்சிக்கிட்டு மனவளக்கலைகளை வந்து இணைந்து நீங்களும் என்ன போல ஒரு சக்ஸஸாக மேலே ஒன்று நான் வேண்டிக் கொள்கிறேன். லாஸ்ட்டாக ஒரு சீக்ரெட்டை கேட்டுட்டு முடிப்போம். சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் அப்படி தான் இது. உங்களோட வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்றத சொல்லுங்கள் எங்களுக்கு. வெற்றியின் ரகசியம் வந்து என்ன சொல்கிறது, இன்றைக்குள்ள வெற்றியின் ரகசியம் வந்து நம்ம நல்லது செய்கிறோம். மனவளக்கலையில் இருந்துக்கிட்டு எவ்வளோ நல்லது செய்கிறோம், இந்த ஃபேக்ட்ரியிலேயே எவ்வளோ நல்லது செய்கிறோம். நாங்கள் வந்து அபரிதமான ப்ராஃபிட் வைக்கிறதோ மற்றபடி மற்றவங்க மாதிரி செய்கிறதா இல்லை. இது கொஞ்சம் வித்தியாசமான. நாங்கள் எங்கள் ஃபேக்ட்ரி எடுத்திங்கன்னா உள்ளுக்கே 3 நேரம் சாப்பாடு உணவுலாம் கொடுக்குறோம். இங்கே தங்க வசதி பண்ணி கொடுத்துருக்கோம். பின்னுக்கு பெரிய டாமெட்ரி வச்சுருக்கிறோம். இப்படிலாம் எந்த ஃபேக்ட்ரியும் செய்ய மாட்டாங்க. எல்லாம் அவங்களாம் இன்றைக்கி கணக்கு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் அப்படிலாம் செய்கிறதில்ல. எல்லாத்துக்கும் நல்ல வசதி வாய்ப்பு கொடுத்து வேலை செய்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களெல்லாம் வச்சுருக்கோம். அப்போ அந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கிறது தான் எந்த சக்ஸஸ்க்கு முக்கிய காரணம். ஏன்னா அவங்கெல்லாம் நான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இல்லாட்டி நான் இங்கே 1 மாதம் இங்கே வெளியே போயிட்டால் கூட ஃபேக்ட்ரி எந்த ஒரு சோர்வு இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு இதை அமைச்சிருக்கிறது காரணம் வந்து நம்ம எல்லாரோடையும் நம்ம தோளோடு தோல் நின்று நான் ஒரு முதலாளியாவோ அவங்க தொழிலாளியோ பார்க்குறதில்ல. எல்லாரையுமே நம்ம சமமாக பார்க்குறது தான் இல்லை உள்ளது. ஏன்னா நம்ம ஒரு சாதாரண கூலி தொழிலாளர் இருந்து வந்தவங்க தானே. அதனால் எனக்கு அந்த தன்மை என்ன இருக்குது. சரி, அந்த ரகசியத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் நிறைய அனுபவங்கள் எங்களுக்கு கிடைச்சது. அந்த அனுபவங்களை கொண்டு நிறைய பேர் இதை பயன்பெறுவாங்க அப்படின்னு நம்புகிறோம். அதனால் இந்த நிகழ்ச்சியில் எங்களை கலந்து கொண்டு இந்த நேரத்தை ஒதுக்கி தந்த ஒரு பிஸி ஷெடியூலில் இந்த நேரத்தை ஒதுக்கி தந்ததுக்கு உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். வாழ்க வளமுடன். இது வரைக்கும் ஒரு பெரிய ஒரு பல்கலைக்கழகத்தில் போயிட்டு ஒரு பெரிய ஒரு கோர்ஸ் செஞ்சு முடித்த மாதிரி, ஒரு மார்க்கெட்டிங்கோ இல்லாட்டி ஒரு MBA கோர்ஸ் ஒன்று செஞ்ச மாதிரியான ஒரு அனுபவத்தை இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு தந்தது அப்படின்னு சொல்லலாம். ஒரு வாழ்க்கையில் மிக ஒரு சிறிய நிலையிலேருந்து மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு வந்து இன்றைக்கி வந்து நிறைய சமூக விஷயங்களோடு ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒரு ஆளுமையின் அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். திரு மதுரை வீரன் அவர்கள் மனவளக்கலை பற்றி கூட நிறைய சொல்லியிருந்தார். நிறைய நல்ல விஷயங்கள் அவருடைய அந்த நேர்காணலில் நாங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருந்தது. அந்த அனுபவங்கள்
நிச்சயமாக உங்களோட வாழ்க்கைக்கு உதவி செய்யும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வார டாக் வித் தனா நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.